Hi everyone. A very good evening. Hi Vijay Kumar. Hi Hari Bharati. Hi Kirtana. Hi Kavya. Hi Manoj. Hi Manjunathan. Hi Pujavani. Okay, so let's wait for another 5 minutes. So let's everyone join. Very good evening Vijay Kumar. Good evening Manoj. Good evening Kavya. Good evening Kavya. Hello. Okay, a very good evening to one and all gathered here. Uh, Thank you ever so much, first of all, for choosing Madras Pharma Aspire. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஒரு குட் பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணியிருக்கீங்க ஃபார் லாஸ்ட் டெமோவில் சொன்ன மாதிரி ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார்மசி அண்ட் டு கிராக் ஜிபேட். ஸோ இது ரெண்டுமே எம்பிஏயோட கோர் ideas to start this course. So thank you one and all for registering for Madras Pharma Aspire. Thank you ever so much. Hello Ishwari, Kaveri Ammal, very good evening. Okay. So before I start the class, konja general instructions and some requests I have for you. So அது சொல்லிட்டு I'll start my first class today. Okay. So first of all, pharmaceutical டெக்னாலஜிக்கு தனியாக நோட் புக் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து ஒவ்வொரு கிளாஸுமே வந்து உங்களுக்கு நான் கிளாஸஸ் எடுப்பேன். ஸோ அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கிற நோட்ஸ் தான் உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் வந்து இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ எனிவேஸ் இது வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கும், பட் ஸ்டில் நீங்கள் வந்து நான் எடுக்கும்போது நீங்கள் எடுக்கிற நோட்ஸ் இருக்குல்ல, உங்க நோட்ஸையும் நான் எடுக்கிறதையும் ரெண்டுத்தையும் கோரிலேட் பண்ணும்போது அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் பெட்டரா இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ரிக்வெஸ்ட். ஸோ டெய்லி எடுக்கிற கிளாஸஸை நீங்க வந்து நோட்ஸ் எடுங்க. தோ இட் இஸ் ரெக்கார்டட். அந்த லைவ் செஷன்ல கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரெக்கார்டட் செஷன்ல அதை விட கம்மியா தான் கிடைக்கும். த கண்டென்ட் இஸ் த சேம். ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல் ஃபிளெட்ஜ்டா கவனிக்கிறதுக்கும் அதை நெக்ஸ்ட் டைம் கவனிக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதனால லைவ் கிளாஸஸ் எல்லாருமே அட்டென்ட் பண்ணுங்க. திஸ் இஸ் a வெரி கைண்ட் ரிக்வெஸ்ட். அண்ட் நோட்ஸ் வந்து கண்டிப்பா எடுக்கணும், செப்பரேட் நோட் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ரெக்கார்டட் செஷன் வந்து வெறும்னே வந்து லைக் இல்ல அப்புறம் பார்த்துக்கலாம், அந்த போஸ்ட்போன்மெண்ட்காக ரெக்கார்டட் செஷன் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த லைவ் கிளாஸ்ல உங்களுக்கு 90% வந்து வி வில் மேக் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த கான்செப்ட் பிஹைண்ட். ஆனா சில பேருக்கு சில டவுட்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்க இந்த செஷன்லயும் கிளாரிஃபை பண்ணிக்கலாம்,
இல்ல வர செஷன்லயும் யூ கேன் கிளாரிஃபை, நாட் அன் இஷ்யூ. பட் அந்த செஷன்ஸ் வந்து நீங்க ரிப்பீட்டடா ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஃபார் ரிவிஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் உங்களுக்கு இங்க கோர்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்றோம். ஓகே, ஸோ மேக்ஸிமம் ட்ரை டு அட்டெண்ட் லைவ் செஷன். ஓகே, ஸோ ரொம்ப தவிர்க்க முடியல அப்படின்னு சொல்லும் போது வேணா யூ கேன் கோ ஃபார் ரெக்கார்டட். பட் டெய்லி ஒரு 1 hour to 2 hours ஸ்பேர் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா திஸ் இஸ் அவர் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லும் போது ப்ளீஸ் அட்டெண்ட் லைவ் செஷன். have separate notebook for pharmaceutical technology. Okay, so pharmaceutical technology மட்டும் இல்ல, என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கோ அதுக்கு நீங்க செப்பரேட் புக்ஸ் நோட்புக்ஸ் வச்சுக்கிறது நல்லது. ஓகேங்களா? ஸோ இது செகண்ட். தேர்ட் ஒன், உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா யூ கேன் போஸ்ட் இன் த சாட் பாக்ஸ். ஓகே, ஸோ சாட் பாக்ஸ்ல நீங்க போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம், ஸோ நான் செஷன் எடுத்ததுக்கு அப்புறமா நான் அந்த சாட் பாக்ஸ் செக் பண்ணும்போது எனக்கு நீங்க என்னென்னலாம் டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அந்த டவுட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுவேன். மோஸ்ட்லி வந்து இந்த செஷன்லயே கிளாரிஃபை ஆயிடும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நான் சிலது ரெஃபர் பண்ணி சொல்ற மாதிரி இருந்ததுன்னா நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் செஷன்ல கண்டிப்பா அந்த டவுட்ஸ் வந்து நான் கிளாரிஃபை பண்ணுவேன். ஸோ டோன்ட் ஹெசிடேட் டு ஆஸ்க் டவுட்ஸ். ஓகேவா? ஸோ நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ டவுட்ஸ் கேட்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு கான்செப்ட் வந்து கிளியரா இருக்கும். another thing, இப்போ இது வந்து நாலேஜ் ஷேரிங். ஓகேவா? ஸோ இது வந்து லைக் டீச்சிங் அந்த மாதிரிங்கிறத தாண்டி திஸ் இஸ் அ நாலேஜ் ஷேரிங் கிளாஸ். ஓகே, ஏன் அப்படின்னா இப்போ நீங்க யாருமே வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லயோ செகண்ட் செமஸ்டர்லயோ இல்ல, யூ ஆர் நாட் நியூ டு ஃபார்மா ஃபீல்ட். உங்களுக்கு ஃபார்மானா என்ன அப்படின்னு ஒரு பேசிக் ஐடியா இருக்கு. ஸோ அதனால உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் சீயிங் தட் சப்ஜெக்ட், நீங்க எந்த கோணத்துல அந்த சப்ஜெக்ட பாக்குறீங்க அப்படின்றது வந்து ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும். ஓகே, இப்ப நான் ஒரு செஷன் எடுக்கிறேன்னா அந்த செஷனை நான் பாக்குற பெர்ஸ்பெக்டிவ் ஒரு மாதிரி இருக்கும், நீங்க பாக்குற கோணம் வேற மாதிரி இருக்கும். சோ நீங்க கேக்குறது சிம்பிளான டவுட்டா இருந்தா கூட அதை சாட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. சோ இப்போ அந்த டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவை நான் தெரிஞ்சுக்கிட்டு ஓகே இதை இப்படி கூட பார்க்கலாம் அப்படின்னு எனக்கும் அது ஒரு லேர்னிங்கா இருக்கும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் மியர்லி ஷேரிங் ஆஃப் நாலேஜ் அண்ட் கிளாரிஃபைங் டவுட்ஸ். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ டவுட்ஸ் கிளாரிஃபை ஆகிட்டே இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் த சப்ஜெக்ட் வெல். ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப எசென்ஷியலான ஒரு விஷயம். இது எல்லா கிளாஸஸ்க்குமே வந்து பொருந்தும். ஸோ தீஸ் ஆர் தி ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். மை கைண்ட் ரிக்வெஸ்ட் இஸ், என்னோட கைண்ட் ரிக்வெஸ்ட் என்னன்னா, ஒரு 1 hour செஷன் அப்படின்னா starting point to ending point be focused in whatever the class is taken. எந்த செஷன் நீங்க உட்கார்றதா இருந்தாலும் ஃபுல் கான்சென்ட்ரேஷன், 100% கான்சென்ட்ரேஷனோட ஃபுல் ஃபோக்கஸ் நீங்க எங்களுக்கு கொடுக்கணும். ஓகே, அப்படி இருந்தா மட்டும்தான் யூ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த சப்ஜெக்ட் வெல். ப்ளீஸ் டைப் எஸ் மேம் இன் த சாட் பாக்ஸ் ப்ளீஸ். ஏன்னா இது நீங்க எனக்கு கொடுத்தா மட்டும்தான் என்னால கிளாஸஸ் எல்லாமே ப்ரொசீட் பண்ண முடியும். full focus, 100% concentration. Yes ma'am, please post yes ma'am in the chat box. இது வந்து ஒரு இன்டராக்டிவ் செஷனா தான் இருக்கணும். ஒன் ஆன் ஒன்னாவோ இல்ல நான் மட்டுமே பேசிட்டு இருக்க முடியாது. ஸோ திஸ் ஹேஸ் டு பி அ இன்டராக்டிவ் செஷன். எஸ் மேம், ஃபுல் ஃபோக்கஸ், 100% கான்சென்ட்ரேஷன். ஓகே, அப்படி இருந்தா மட்டும்தான் உங்களால யூ கேன் ஏபிள் டு கிராஸ்ப் எவ்ரி திங். ஓகேயா? ஏன்னா நான் வந்து லாஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு ஒரு சேயிங் சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? ஸோ கீப் லேர்னிங் கீப் க்ரோயிங்க்கு முன்னாடி ஒரு கோட் ஒன்னு கொடுத்திருந்தேன். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? anyone do you remember the quote? நான் ஒரு கோட் ஒன்னு சொல்லியிருந்தேன். எந்த ஸ்கில் உங்க லைஃப்ல லேர்ன் பண்ணணும்னாலும் இந்த கோட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு. யாருக்காவது ஞாபகம் இருந்ததுன்னா சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. நான் ஒரு கோட் சொல்லியிருந்தேன். கோட்னா ஒரு சேயிங், ஒரு ஸ்கில்ல லேர்ன் பண்றதுக்கு இந்த சேயிங் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காவது ஞாபகம் இருந்ததுன்னா சாட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. யாருக்காவது ஞாபகம் இருக்கா அந்த கோட் என்னன்னு? Okay, நானே சொல்லிடுறேன். So concentrate until you understand.
ஸோ ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், கான்சென்ட்ரேட் அன்டில் யூ அண்டர்ஸ்டாண்ட். புரிஞ்சுக்கிற வரைக்கும் you have to have full concentration and full focus. So concentrate until you understand. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், practice it until you get it right without any mistake. ஸோ இதை தான் நான் வந்து கோட்டா சொல்லியிருந்தேன். ஒரு விஷயத்தை கத்துக்கணும்னா ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிறதுக்கு 100% நம்ம எப்படி இருக்கணும், கான்சென்ட்ரேட்டடா இருக்கணும், ஃபோக்கஸ்டா இருக்கணும். அப்பதான் நமக்கு என்ன ஆகும், அது புரியும். புரிஞ்சுக்கிறது மட்டும் பத்தாது, அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எது வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணணும், கரெக்டா வர வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணணும். அது மட்டும் இம்பார்ட்டன்ட் இல்ல, தப்பே வராம கரெக்டா வர வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இது வந்து லைஃப்ல எந்த ஸ்கில் நீங்க கத்துக்கிட்டாலுமே இது வந்து ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். ஓகேயா? So please remember all these things. These are general instructions and my kind request. So let's go into the class. Okay, shall we start? Put yes ma'am in the chat box. Shall we start the session? I want everyone to interact. I need one yes ma'am in the chat box. Thank you Manoj. Thank you Hari Bharati. Thank you Vaishnavi. Thank you Nisha. Thank you Vijay Kumar. Thank you Poojavani. Thank you everyone. Okay, so let's go into our session. Thank you Ishwari. Thank you. Okay, so again, let me take the opportunity to introduce myself. So I am Bhuneshwari. I have completed my M.Pharm Pharmaceutics. ஸோ எனக்கு நான் வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன் எம்ஃபார்ம், பிஃபார்ம் அண்ட் எம்ஃபார்ம் ரெண்டுமே வந்து எம்எம்சியில் தான் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ கரண்ட்லி வந்து நான் ஒரு ப்ரைவேட் ஃபார்மசி காலேஜில் ஐம் ஒர்க்கிங் ஆஸ் அன் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். ஸோ மெனி சப்ஜெக்ட்ஸ் நான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். So Madras Pharma Aspire I'm going to handle pharmaceutical technology for you. Okay. So once again I welcome you all to Madras Pharma Aspire. Kandipa neenga right platform choose pannirkeenga edukuna to understand pharmacy and to clear GPAT examination. Okay. So last demo la discuss பண்ணது ஒரு ரிவிஷன் மாதிரி பார்த்துட்டு இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள நம்ம போலாம். ஓகேங்களா? ஸோ ஜென்ரல் இன்ட்ரடக்ஷன் டு டோசேஜ் ஃபார்ம். ஸோ லாஸ்ட் கிளாஸ் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் டோசேஜ் ஃபார்ம்னா என்ன? ஸோ வாட் இஸ் அ டோசேஜ் ஃபார்ம்? இட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ பிசிக்கல் ஃபார்ம் ஆஃப் அ டோஸ் ஆஃப் அ ட்ரக். அதுதான் டோசேஜ் ஃபார்ம். கரெக்டா? ஸோ ஒரு ட்ரக்கை வந்து நான் டைரக்டா பேஷண்ட்டுக்கு கொடுக்க முடியாது. ஸோ அதை வந்து ஒரு டோசேஜ் ஃபார்மா கன்வெர்ட் பண்ணா மட்டும்தான் நான் என்ன பண்ண முடியும், ஒரு பேஷண்ட்டுக்கு கொடுக்க முடியும். ஸோ ஒரு ட்ரக்கை நான் கரெக்டான டோஸ்ல பேஷண்ட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், ட்ரக்கை டோசேஜ் ஃபார்மா ஃபார்முலேட் பண்ணணும். ஓகே, ஸோ இது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். So dosage form is a physical form of dose of a drug intended for administration or consumption. Okay, அடுத்தது so drug நாலும் என்னன்னு பார்த்தோம். So it is any substance that is used for diagnosis, treatment and prevention. So ஒரு நோய் இருக்கா இல்லையா அப்படின்னு டயக்னோஸ் பண்றதுக்கு, ஒரு நோய் வந்துருச்சுன்னா அந்த நோயை வந்து தீர்க்கிறதுக்கு, அடுத்தது ஒரு நோய் வரதுக்கு முன்னாடி காப்பாத்துறதுக்கு, அந்த நோய் வராம தடுக்கிறதுக்கு. ஸோ இது மூணுத்துல அந்த சப்ஸ்டன்ஸ் எந்த வேலை பண்ணாலும் அதுக்கு பேர் என்னது, ட்ரக். ஓகேவா? So any substance that is used for diagnosis, treatment and prevention of a disease or a disorder in human beings or animal. So drug நம்ம எப்படி சொல்வோம், active pharmaceutical ingredient, API அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதுவும் லாஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். நெக்ஸ்ட் எக்ஸிபியன்ட்னா என்ன? ஸோ எனி சப்ஸ்டன்ஸ் தட் இஸ், ஸோ 3 டேர்ம் டெஃபினிஷன் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ பிசிக்கலி ஸ்டேபிள், கெமிக்கலி இனர்ட் அண்ட் ஃபார்மகாலஜிக்கலி இன்ஆக்டிவ். ஸோ இந்த 3 டேர்மும் நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ பிசிக்கலி ஸ்டேபிள்னா என்ன அர்த்தம்? ஸோ நீங்க யூஸ் பண்ற எக்ஸிபியன்ட் வந்து ப்ராப்பரான ஸ்டோரேஜ் கண்டிஷன்ல நீங்க ஸ்டோர் பண்ணியிருக்கும் போது இட் ஹேஸ் டு பி பிசிக்கலி ஸ்டேபிள். ஸோ அந்த ஸ்டோரேஜ் கண்டிஷன்ல அதுக்கு வந்து
அது வந்து தன்னுடைய தன்மையை விட்டு மாறாம இட் ஹாஸ் டு ரிமைன் ஸ்டேபிள். ஸோ அதுதான் வந்து என்னது பிசிக்கலி ஸ்டேபிள். அடுத்தது கெமிக்கலி இனர்ட். ஸோ இனர்ட்னா என்ன சொல்லியிருந்தேன்? ஸோ இனர்ட் இஸ் நத்திங் பட் நான் ரியாக்டிவ். ஸோ நீங்க ஆட் பண்ணக்கூடிய எக்ஸிபியன்ட் எப்படி இருக்கணும்? இட் ஷுட் பி நான் ரியாக்டிவ் வித் தட் ஆஃப் யோர் ட்ரக். கரெக்டா? ஸோ அதனால இட் ஹாஸ் டு பி கெமிக்கலி இனர்ட். ஸோ நெக்ஸ்ட் ஃபார்மகாலஜிக்கலி இன்ஆக்டிவ் அப்படின்னா என்ன அர்த்தம்? So pharmacology. So pharmacology na enna artham? So you study what body drug to the body drug does to the drug and what drug does to the body. adana pharmacology la padipinga. ஒரு drug நம்ம பாடிக்குள்ள என்ன பண்ணுது, நம்ம பாடி அந்த drug என்ன பண்ணுது, கரெக்டா இல்லையா? சோ நான் அந்த drug நம்ம பாடிக்குள்ள என்ன பண்ணுது, போய் அந்த டார்கெட் செல்ல பைண்ட் பண்ணி உங்களுக்கு என்ன இல்னஸ் இருக்கோ அதை கியூர் பண்ணுது. அதுதான் what drug does to the body. அத என்ன சொல்லுவோம்? so we say it as so pharmacokinetics pharmacodynamics ன்னு ரெண்டு டேர்ம் சொல்வோம். ஞாபகம் இருக்கா? say yes or no. pharmacokinetics pharmacodynamics இந்த ரெண்டு டேர்ம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? yes, I want some reply. pharmacokinetics pharmacodynamics இந்த ரெண்டு டேர்ம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? okay, thank you Manoj, Kavya Rasi, thank you. Okay, so pharmacokinetics pharmacodynamics. So pharmacokinetics is nothing but what body does to the drug. So body ulla pona odane, thank you Haribharati. So ulla drug vanda odane body enna pannudhu? So first absorption, distribution, metabolism, elimination. இதுதான் வந்து what body does to the drug. அத வந்து kinetics ன்னு சொல்லுவோம். pharmacodynamics na enadhu? what drug does to the body. drug வந்து பாடிக்கு என்ன பண்ணும் அப்படின்றது. அப்போ ஒரு pharmacological action எதுக்கு இருக்கணும்? ட்ரக்குக்கு இருக்கணுமா, எக்ஸிபியன்ட்டுக்கு இருக்கணுமா? pharmacological action எதுக்கு பார்க்கணும்? ட்ரக்குக்கு இருக்கணுமா, எக்ஸிபியன்ட்டுக்கு இருக்கணுமா? drug or excipient? I need the answer please. pharmacological action ட்ரக்குக்கு இருக்கணுமா, எக்ஸிபியன்ட்டுக்கு இருக்கணுமா? good, drug. Manoj, Nisha, Kavya Rasi, Haribharati, Manjushri, thank you Kirtana. yes, drug. so drug க்கு தான் என்ன இருக்கணும்? ஒரு pharmacological action இருக்கணும். கரெக்ட்டா? அப்போ உங்களோட எக்ஸிபியன்ட் எப்படி இருக்கணும்னா it has to be pharmacologically inactive. உங்களோட எக்ஸிபியன்ட்னால உங்களுடைய உடம்புல எந்த எஃபெக்டும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால it has to be pharmacologically inactive. ஓகேயா? ஓகே, இந்த எக்ஸிபியன்ட் எதுக்கு யூஸ் ஆகுது? டு கன்வெர்ட் ட்ரக் இன்டு அ டோசேஜ் ஃபார்ம். அதுக்கு மட்டும் தான் நான் என்ன பண்றேன்? எக்ஸிபியன்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். சோ எக்ஸிபியன்ட்ஸை நம்ம எப்படி சொல்லுவோம்? pharmaceutical ingredient. so drug is called as active pharmaceutical ingredient and excipient is called as pharmaceutical ingredient. ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸிபியன்ட்ஸை வந்து நம்ம pharmaceutical aids, additives, adjuvants இந்த மாதிரி நிறைய நேம்ஸ்ல சொல்லுவோம். ஓகேயா? சோ ஐ திங்க் இது வரைக்கும் கிளியரா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். Okay, so next, what is pharmaceutics? So pharmaceutics na enadhu? It is the art of manufacturing of dosage forms and it is the process of converting drug into medication. ஒரு drug வந்து medication ஆ convert பண்றோம் to be used safely and effectively by the patients. So அது நம்ம எப்படி பண்ணலாம்? drug-ஐயும் excipient-ஐயும் சேர்த்தா நமக்கு என்ன கிடைக்கும்? dosage form கிடைக்கும். So அதுதான் என்னது? pharmaceutics. Okay. Next, pharmaceutical technology. So நான் வந்து pharmaceutical technology பத்தி last classல சொல்லிருந்தேன் இல்லையா? So pharmaceutics plus technology is called as pharmaceutical technology. கரெக்டா? So pharmaceutics na என்ன? art of manufacturing of drug. அதுதான் என்னது? pharmaceutics. technology na என்னது? applied science. So you apply the scientific techniques to deliver a drug to the patient. So அதுதான் வந்து technology related to pharmaceutics. Can you able to understand? So pharmaceutics ங்கிறது art of manufacturing of drug into a dosage form. Okay? Technology ங்கிறது என்னது? You apply the scientific knowledge to convert a drug into dosage form. So என்னென்ன scientific knowledge நம்ம apply பண்றோம்? So for example, இப்போ ஒரு drug manufacture பண்றோம்னு வெச்சுக்கோங்களேன். So first என்ன பண்றோம்? எல்லாத்தையும் கரெக்டான குவான்டிட்டில வே பண்ணி எடுத்துக்கிறோம், weighing. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒண்ணா மிக்ஸ் பண்றோம், மிக்சிங், சைஸ் ரிடக்ஷன், சைஸ் செப்பரேஷன். ஸோ இந்த மாதிரியான டெக்னாலஜியை என்ன பண்றோம்? சயின்டிபிக் டெக்னாலஜியை
ஒரு டோசேஜ் ஃபார்ம் மேனுஃபேக்சர் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். அதுதான் என்னது பார்மசியூட்டிக்கல் டெக்னாலஜி. சோ அப்ப அந்த பார்மசியூட்டிக்கல் டெக்னாலஜில என்னென்னலாம் இன்வால்வ் ஆகும்? சோ ஃபர்ஸ்ட் டெவலப்பிங் அ ஃபார்முலேஷன், ஒரு ஃபார்முலேஷனை டெவலப் பண்றது. சோ ப்ரீ ஃபார்முலேஷன். சோ நான் ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். சோ ப்ரீ ஃபார்முலேஷன் பத்தி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல டீடைலா பார்ப்போம். சோ ப்ரீ ஃபார்முலேஷன் பத்தி நான் ஒரு சிம்பிள் ஐடியா கொடுக்குறேன். ஓகே, சோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து குக் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். சோ இப்போ நம்ம குக் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்? சோ சேம் ரோட்டியே எடுத்துக்கலாம், நம்ம சப்பாத்தியே எடுத்துக்கலாம். சோ சப்பாத்தியை குக் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்? சோ ஃபர்ஸ்ட் அதை எப்படி செய்யணும், என்னென்னலாம் இன்கிரீடியன்ஸ் அதுக்கு தேவைன்னு பார்ப்போம் இல்லையா? சோ கோதுமையை வந்து மாவா அரைச்சி எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் உப்பு, தண்ணி, எண்ணெய் இதெல்லாம் இருக்கா அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்துக்குவோம். அதுக்கப்புறம் இப்போ எனக்கு மெயின் இன்கிரீடியன்ட் என்ன இதுல? கோதுமை மாவு தான், கரெக்டா? சோ அந்த கோதுமை மாவு பத்தி நான் தெரிஞ்சுப்பேன். ஓகே, கோதுமை மாவோட தண்ணி மிக்ஸ் பண்ணா என்ன ஆகும், கோதுமை மாவோட எண்ணெய் மிக்ஸ் பண்ணா என்ன ஆகும், சோ எவ்வளவு ப்ரப்போர்ஷன்ல நான் அதை மிக்ஸ் பண்ணணும், இப்போ எத்தனை பேருக்கு நான் செய்யணும், சோ ஒருத்தருக்கு செய்யணுமா, 2 பேருக்கு செய்யணுமா, 5 பேருக்கு செய்யணுமா, அந்த குவான்டிட்டிக்கு ஏத்த மாதிரி நான் என்ன பண்ணணும், மாவையும் சரி எல்லாமே நான் வந்து அந்த ப்ரப்போர்ஷனுக்கு ஏத்த மாதிரி நான் எடுத்து வச்சுக்கணும். சோ அதோட நேச்சரை நான் தெரிஞ்சுக்கணும், அதோட நியூட்ரிஷனல் வேல்யூ தெரிஞ்சுக்கணும், அதே மாதிரி எவ்வளவு ப்ரப்போர்ஷன் எடுக்கணும்னு தெரிஞ்சுக்கணும், கோதுமை மாவோட எது சேரும் எது சேராதுன்னு தெரிஞ்சுக்கணும். எது எதெல்லாம் சேரும் கோதுமை மாவோட? இப்போ கோதுமை மாவோட கடலை மாவு சேரலாம், கோதுமை மாவோட உப்பு சேரும், கோதுமை மாவோட தண்ணி சேரும், எண்ணெய், இது எல்லாமே வந்து சேரும். சோ எதெல்லாம் சேரும் எதெல்லாம் சேராது இப்படி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதை வந்து எப்படி பிசையணும், ஹவு டு நீட், எப்படி பிசையணும்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் நீட் பண்ணதை எப்படி வந்து பால்ஸா ரோல் பண்றது, அதை எப்படி தரட்டுறது, அதை எப்படி சுடுறது. ஓகே, சிம்பிள். சோ அப்போ ஒரு சப்பாத்தியை மேக் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்றோம், அது பத்தியான ரா மெட்டீரியலை பத்தியான நாலேஜ் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், ரா மெட்டீரியல் நாலேஜ். அதுக்கப்புறம் என்ன பண்றோம், அதை வந்து எப்படி ப்ராசஸ் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அதுதான் மேனுஃபேக்சரிங் ஆஃப் அ ஃபார்முலேஷன். சோ அதை வந்து ஒரு சப்பாத்தியா எப்படி மேக் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். சோ எவாலுவேட்டிங் அ ஃபார்முலேஷன். சோ ஒரு ஃபார்முலேஷன் பக்காவா இருக்கா இல்லையா? சோ இப்ப சப்பாத்தி இருக்கு, சோ அந்த சப்பாத்தி வந்து ஃபைனலா எப்படி இருக்கு, சிலது வந்து சாஃப்டா இருக்கும், நல்லா புட்ட உடனே சாஃப்டா வரும், சில சப்பாத்தில ரொம்ப ஹார்டா இருக்கும், லைக் உடைச்சுதான் எடுப்பாங்க. ஓகே, சோ அந்த மாதிரி. சோ அப்போ என்ன பண்ணணும், ஒரு ஃபார்முலேஷனை நம்ம மேக் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அதோடைய இன்கிரீடியன்ஸோட ரா மெட்டீரியலோட நாலேஜை தெரிஞ்சுக்கணும். ஸோ அதான் டெவலப்பிங் அ ஃபார்முலேஷன். ஓகே, ஸோ இந்த ப்ரப்போர்ஷன்லாம் போட்டா எனக்கு கரெக்டான ஃபார்முலேஷன் வருதா அப்படின்னு நம்ம பார்ப்போம். அடுத்தது மேனுஃபேக்சரிங் த ஃபார்முலேஷன். இதெல்லாம் போட்டுட்டு பல்கா நான் பண்ணும்போது எனக்கு அதே ரிசல்ட் தான் எனக்கு கொடுக்குதா? ஓகே, சோ ஃபர்ஸ்ட் டெவலப்பிங்ல என்ன பண்ணுவாங்க, பைலட் ஸ்டடி கொஞ்சமா பண்ணி பார்ப்பாங்க. ஒரு 2 பாட்டில் சிரப் பண்ணுவாங்க, 3 பாட்டில் சிரப், 10 பாட்டில் சிரப், அதை பண்ணி பார்ப்பாங்க. அதுல எல்லாமே பெர்ஃபெக்ட்டா வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் தான் they go for பல்க் மேனுஃபேக்சரிங். பல்க் மேனுஃபேக்சரிங்னா என்ன, நிறைய, சோ 100, 1000, 10,000 இப்படி மேனுஃபேக்சர் பண்ணி பார்ப்பாங்க. சோ அப்பயும் நான் போட்டிருக்கிற ஃபார்முலா படிதான் அந்த கன்சிஸ்டன்சி எல்லாமே வருதா அப்படின்னு வந்து பார்ப்பாங்க. அடுத்தது எவாலுவேட்டிங் த ஃபார்முலேஷன். எப்படி எவாலுவேட் பண்ணுவாங்க, சரி ஒரு சிரப் இருக்கு, சோ அந்த சிரப்ல எவ்வளவு ட்ரக் கண்டென்ட் இருக்கு, அதுக்கப்புறம் அந்த சிரப்போட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கு, அதே மாதிரி நான் போட்டிருக்க சுக்ரோஸோட கான்சென்ட்ரேஷன் எவ்வளவு இருக்கு. சோ இந்த மாதிரி நிறைய எவாலுவேஷன் பாராமீட்டர்ஸ் இருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு ஃபார்முலேஷனை எவாலுவேட் பண்றது. சோ கம்பைலா பார்த்தோம், சோ மொத்தமா பார்த்தோம் அப்படின்னா பார்மசியூட்டிக்கல் டெக்னாலஜின்றது ஒரு ட்ரக்கை நம்ம டோசேஜ் ஃபார்மா கன்வெர்ட் பண்றோம். சோ ஒரு ட்ரக்கை டோசேஜ் ஃபார்மா கன்வெர்ட் பண்ணும்போது என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் இன்வால்வ்ட், அதோடைய கம்பைலேஷன் தான் என்னது, பார்மசியூட்டிக்கல் டெக்னாலஜி. சோ developing a formulation, that is your pre-formulation studies, and manufacturing a formulation, அடுத்தது evaluation of a formulation. So இந்த கான்செப்ட் புரியுதா? Did you understand the concept? Please comment yes in the chat box. So இது வந்து பேசிக்கான கான்செப்ட். So இது புரிஞ்சிருக்கா அப்படின்னு chat boxல கமெண்ட் பண்ணுங்க. Say yes or no. Are you clear with this concept of pharmaceutical technology? Yes, thank you Manjushri, thank you. Manoj, Haribharati, Kavyarasi, Nisha, Kirtana, thank you. So you're clear with the concept? Okay, thank you Haribharati, thank you Sharan. Okay, so next I'm moving to the next concept. Okay, so இதுவுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். சோ இதுதான் உங்களுடைய ஸ்கீமா. ஒரு டோசேஜ் ஃபார்ம் படிக்கிறீங்கன்னா என்னென்னலாம் கவர் அப் பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் அந்த டோசேஜ் ஃபார்மோட கிளாசிஃபிகேஷன். சோ
வெதர் சாலிடா, லிக்விடா, கேஸா, செமி சாலிடா, இதை பார்த்துக்கணும். அடுத்தது டெஃபினிஷன். நீங்க எந்த டோசேஜ் ஃபார்ம் படிக்கிறீங்களோ அதோடைய டெஃபினிஷன் என்ன. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிரப்னு வச்சுப்போமே. ஸோ இப்போ சிரப் அப்படின்னா இப்போ அதோடைய கிளாசிபிகேஷன் என்னது? வாட் இஸ் த கிளாசிபிகேஷன் ஆஃப் சிரப்? ஸோ என்ன கிளாசிபிகேஷன் பா? இட் பிலாங்ஸ் டு சாலிடா, லிக்விடா? சிரப் பிலாங்ஸ் டு which type of dosage form? Solida, liquida, semi-solida? Yes, it's a liquid preparation. Good. Manjushri, Kavya, thank you. Pa. So it is a liquid preparation. Kirtana, Nisha, thank you. So it is a liquid preparation. Okay. So first another. So classification நம்ம எழுதிக்கிறோம். So first another syrup. So first syrup வந்து என்னது? It is a liquid preparation. Okay. Okay, so syrup is a one sec. Okay, so first is syrup. So syrup another, it is a liquid preparation. So it is a liquid. Okay. அடுத்தது அதோடைய definition. So அதோட definition என்ன? அது எப்படி இருக்கும்? Sweet, viscous and concentrated solution of sucrose. இதுதான் என்னது அதோட definition. Okay. அடுத்தது route of administration. So syrup வந்து it has oral route of administration. Okay. என்னென்னலாம் excipients யூஸ் பண்ணுவோம் நம்ம? So we use sweetening agent, flavoring agent, அதுக்கப்புறம் we use solvents, அடுத்தது preservative, இந்த மாதிரி நிறைய எக்ஸிபியன்ஸ் யூஸ் பண்றோம் இல்லையா? அடுத்தது உங்களுடைய ப்ரீ ஃபார்முலேஷன் ஸ்டடி. ஸோ ப்ரீ ஃபார்முலேஷன் ஸ்டடி பத்தி நம்ம டீடைல்டா பார்ப்போம். அடுத்தது வி கோ ஃபார் எக்விப்மெண்ட். ஸோ இப்போ ஸ்மால் ஸ்கேல்ல இருக்கு அப்படின்னா ஸோ வி கோ ஃபார் அ பீக்கர், ஒரு கிளாஸ் ராட், stirrer, and we go for a water bath or hot plate for heating. So இப்போ வந்து லார்ஜ் ஸ்கேல்ல நம்ம மேனுஃபேக்சர் பண்ண போறோம் அப்படின்னா so we go for big இதுல பண்ணுவோம் இல்லையா? ஸோ பெரிய பெரிய யுட்டென்சைல்ஸ் இருக்கும், லார்ஜ் மிக்சர்ஸ் இருக்கும். ஸோ அதுல தான் நம்ம பண்ணுவோம். அடுத்தது methods of manufacturing. So what are all the methods? So நமக்கு வந்து simple stirring இருக்கு. So நிறைய விதமான methods of manufacturing இருக்கு. அடுத்தது evaluation. So evaluation நம்ம என்னென்னலாம் பண்ணுவோம்? What are all the evaluation studies? So we go for drug content evaluation. அதுக்கப்புறம் we go for consistency, I mean viscosity, சிரப்போட viscosity, thickness எவ்வளோ இருக்கு. அதே மாதிரி we go for concentration of sucrose. So இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன பண்றோம்? ஒவ்வொரு இதுதான் ஸ்கீமா. ஸோ ஒரு டோசேஜ் ஃபார்ம் படிக்கிறீங்கன்னா முதல்ல அதோட கிளாசிபிகேஷன், அப்புறம் டெஃபினிஷன், ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், எக்ஸிபியன்ஸ் யூஸ்ட், ப்ரீஃபார்முலேஷன் ஸ்டடி, எக்விப்மெண்ட் யூஸ்ட், மெத்தட்ஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங், இவாலுவேஷன். கிளியரா? ஸோ இப்படிதான் வந்து நீங்க எந்த டோசேஜ் ஃபார்ம் எடுத்தாலும் இந்த ஸ்கீமால தான் போகணும். ஓகே, ஸோ இஸ் இட் கிளியர்? ஸோ ஸ்கீமா புரிஞ்சுச்சா? Can you able to understand the schema? I need yes or no in the chat box. Schema புரிஞ்சுச்சா? Thank you Manjushri, thank you.
Yes, of course, flavoring agents. Hari Bharati, good. Flavoring agents add பண்ணுவோம், correct? Thank you, Manoj. Thank you, Kavya. Thank you, Kirtana. Thank you, Nisha. Okay, so everyone, thank you, Sharon. Thank you. Okay, thank you, Hari Bharati. Okay, so எல்லாருக்குமே கான்செப்ட் புரிஞ்சது. Okay, so இந்த ஸ்கீமா, thank you, Ishwari. So இந்த ஸ்கீமா ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா you can able to understand easily. Okay, so this is all about the என்னென்னலாம் நீங்க ஒரு டோசேஜ் ஃபார்ம்ல ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, அடுத்தது இது வந்து another important concept. What should we know before formulating a dosage form? ஒரு dosage form formulate பண்றதுக்கு முன்னாடி நமக்கு என்னென்னலாம் தெரியணும்? Anyone? என்னென்னலாம் தெரியணும் ஒரு dosage form formulate பண்றதுக்கு முன்னாடி? நீங்க படிச்சதை வச்சு சொல்லுங்க. என்னென்னலாம் தெரியணும் ஒரு dosage form formulate பண்றதுக்கு முன்னாடி? What are all the things you should know? Please, I need some reply. See, it is an interaction session. Okay, melting point. Good. So, a drug odeya property. Correct. So, it's a property of a drug. So, melting point of a drug. Good. Good, Hari Bharati. Aduthathu. So, it comes under property of drug. So, drug odeya properties theriyano. Okay. Apra? Where enna theriyano? Please have an interaction. நீங்க உங்களுக்கு என்னென்னலாம் தெரியும்ன்றதுக்கு ஏத்த மாதிரி நான் உங்களுக்கு இன்னும் டீடைலா சொல்ல முடியும். ஸ்டெபிலிட்டி, குட். ஸோ ஒரு ட்ரக்கோடைய ஸ்டெபிலிட்டி, எக்ஸிபியன்ட்டோட ஸ்டெபிலிட்டி. இட்ஸ் ரியாக்டிவிட்டி, குட். கான்சென்ட்ரேஷன், எஸ் அஃப்கோர்ஸ். டோஸ் ஆஃப் த ட்ரக், எவ்வளோ டோஸ் கொடுக்கணும், கரெக்ட், தெரியணும். அப்புறம் சாரி, கான்சென்ட்ரேஷன் மீன்ஸ் லேபிள் கிளைம், கரெக்ட். குட் கீர்த்தனா, தேங்க்யூ காவ்யா ரசி, தேங்க்யூ காவ்யா. Solubility of API and excipients. Very good, Hari Bharati. So it is the property of your drug and the excipients. Good, very good. Apram. Anything else? Toxicity. Very good, Manoj. Very good. So ena ஒரு drug நீங்க உங்களுக்கு maximum toxic concentration எவ்வளோன்னு ரேஞ்ச் தெரிஞ்சாதான், so dosage range தெரியணும் உங்களுக்கு. அப்பதான் என்ன பண்ண முடியும்? You can go for அந்த டாக்ஸிசிட்டி ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி யூ கேன் ஏபிள் டு அதுக்கு கீழே வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும். வெரி குட் மனோஜ். Physicochemical property of the drug. Thank you, Poojavani. Good. Physicochemical properties. Purity, Rahul. Very good. ஒரு drug உடைய purity, how pure the drug is. Yes. Material, physical properties. Yes. Bioavailability of the drug. Good, Hari Bharati. Very good. Thank you so much. Pre-formulation எடுக்க வேணாம்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே. So everyone is thorough with pre-formulations. Good. Anything else? Anything else? Okay, thank you ever so much. So first, I give a very big round of applause for each and every one of you who answered the questions. Thank you. ஸோ இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சாதான் நீங்க ஒரு ஃபார்முலேஷனே பண்ண முடியும். ஓகே ஓகே. ஸோ நான் என்னென்னலாம் வச்சிருக்கேன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், நேச்சர் ஆஃப் த டிசீஸ் ஆர் அ டிஸார்டர், இது தெரியணும். ஸோ நீங்க சொன்னது எல்லாமே ப்ராப்பர்ட்டி ஆஃப் ட்ரக் அண்ட் எக்ஸிபியன்ஸ் பத்தி சொன்னீங்க. ஸோ ஒரு டோசேஜ் ஃபார்ம் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு முன்னாடி ட்ரக் டோஸ் எக்ஸிபியன்ஸ் பத்தி தெரியணும். பட் அதுக்கு முன்னாடி அந்த ட்ரக் எந்த டிசீஸ்க்கு யூஸ் பண்றது அப்படிங்கிற ஒரு நாலேஜ் வந்து நமக்கு தெரியணும். வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் த டிசீஸ் ஆர் அ டிஸார்டர், இது நமக்கு தெரியணும். இப்போ சிம்பிளாவே எடுத்துக்கலாமே, டயபெட்டிஸ் மெலிட்டஸ். ஸோ டயபெட்டிஸ் மெலிட்டஸ்னா வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் த டிசீஸ்? ஸோ அது இட் இஸ் அ மெட்டபாலிக் டிஸார்டர். ஸோ எதோட மெட்டபாலிக் டிஸார்டர்ப்பா? What metabolic disorder is diabetes mellitus? I need some answer. சரி, உங்களுக்கு diabetes mellitus பத்தி என்ன தெரியுமோ அதை கமெண்ட் பண்ணுங்க. Yes, glucose metabolic disorder. Good. Glucose, insulin glucose. Yes. So
It is the metabolic disorder of glucose. காவியரசி இன்சுலின் கிடையாதுப்பா. It's the metabolic disorder of glucose. Glucose சரியா மெட்டபலைஸ் ஆகலனா அப்பதான் நமக்கு diabetes mellitus வரும். Thank you so much. Thank you Poojavani. Thank you Manjushri. Thank you காவியரசி and thank you Inia. So it is the metabolic disorder of glucose. So அதுல ரெண்டு types இருக்கு இல்லையா? So insulin dependent, insulin independent. So type 1 is insulin dependent and good insulin deficiency நால வரக்கூடியது. Okay. So yes, hyperglycemia அப்படியோ நம்ம சொல்வோம் இல்லையா diabetes mellitus. So you have two types in that. You have type 1 and type 2, correct? So type 1 வந்து it is insulin dependent. So insulin உடைய level வந்து கம்மியாச்சு அப்படின்னா நமக்கு என்ன வரும்? type 1 diabetes mellitus. Type 2 diabetes mellitus is insulin independent. Insulin உடைய secretion நார்மலா இருக்கும். ஆனா இன்சுலின் உடைய சென்சிட்டிவிட்டி, அதாவது இன்சுலின் வந்து செல் ரிசெப்டார்ல பைண்ட் ஆகி உள்ள போனாதான் உங்களுக்கு என்ன ஆகும்? குளுக்கோஸ் வந்து இட் கெட்ஸ் மெட்டபலைஸ்ட் இன்டு பைருவிக் ஆசிட். அது வந்து உங்களுக்கு டிசிஏ சைக்கிள்குள்ள போனாதான் ஆக்சலோ அசிட்டேட். அது எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்குள்ள போனாதான் ஏடிபி. கரெக்டா? சோ குளுக்கோஸ் ஏடிபியா கன்வெர்ட் பண்றதுக்கு இவ்வளவு ப்ராசஸ் இருக்கு. தட் அக்கர்ஸ் ஒன்லி இன் த பிரசன்ஸ் ஆஃப் இன்சுலின். கரெக்டா? அப்போ உங்களோட இன்சுலின் வந்து ப்ராப்பரா செக்ரீட் ஆகும். ஆனா டைப் 2ல என்ன பிரச்சனை? செல் வில் பிகம் இன்சென்சிட்டிவ் டு யோர் இன்சுலின். சோ இன்சுலின் வந்து அந்த ரிசெப்டார்ல போய் பைண்ட் ஆக முடியாது. கரெக்டா? சோ அதுதான் டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ். சோ அப்ப என்ன தெரிஞ்சுக்கணும்? ஃபர்ஸ்ட் நேச்சர் ஆஃப் த டிசீஸ் அதான் நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல தெரிஞ்சுக்கணும். சரி, ஏன் மேடம் நேச்சர் ஆஃப் டிசீஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ ஒருத்தர் டைப் 1 டயபெட்டிஸ் மெலிட்டஸ்ல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து அவருக்கு லைக் டைப் 2க்கு அதாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை ரிவர்ஸ் பண்ற ட்ரக் அவருக்கு கொடுக்கலாமா? கொடுக்க கூடாதா? டைப் 1 டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இருக்கிற ஒரு பேஷண்ட்டுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை ரிவர்ஸ் பண்ற ட்ரக் கொடுக்கலாமா? கொடுக்க கூடாதா? எஸ் ஆர் நோ? क्वेश्चन புரியுதா? இப்போ டைப் 1 டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இருக்குப்பா. நோ. எஸ், நோ. கரெக்ட் நிஷா, நோ. இனியா மோகன், நோ. கரெக்ட். சோ நம்ம என்ன பண்ண முடியாது? ஒரு இன்சுலின் ரெசிஸ்டன்ட், அதாவது இன்சுலின் கம்மியா தான் இருக்கு, ஆனா அவருக்கு இன்சுலினோட சென்சிட்டிவிட்டி எல்லாமே இருக்கு. அப்போ நம்ம காவியரசி எஸ் அப்படியா கொடுக்கலாமா? Okay. Kavirasi, thank you for answering the question. ஆனா கொடுக்க கூடாதுப்பா. ஏன்னு நான் சொல்றேன். ஏன்னா இப்போ ஒருத்தர் இப்ப டைப் 1 டயபெட்டிஸ்ல நான் என்ன சொன்னேன்? ஒருத்தருடைய உடம்புல இன்சுலினோடைய லெவல், இட்ஸ் மிஸ்டேக்கன். ஓகே, சோ யூ அண்டர்ஸ்டாண்ட். சாரி. ஓகே. சோ அப்போ இன்சுலின் கம்மியா சுரக்கிறவங்களுக்கு நம்ம இன்சுலின் தான் கொடுக்கணுமே தவிர நம்ம என்ன பண்ணக்கூடாது? we should not go for, அதுவும் ஃபர்ஸ்ட் டைரக்டா இன்சுலினே கொடுக்க கூடாது. சோ ஃபர்ஸ்ட் வந்து டயட் மூலியமா அவங்களுக்கு என்ன பண்ணணும்? இன்சுலினோடைய செக்ரீஷனை ஃபர்ஸ்ட் நார்மலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கு நம்ம ஒருவேளை ரொம்ப இன்சுலின் ரொம்ப கம்மியா இருக்குன்னும் போதுதான் யூ ஷுட் கோ ஃபார் இன்ஜெக்டிங் இன்சுலின். இல்லனா நீங்க டயட்ல தான் ஃபர்ஸ்ட் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்களுக்கு என்ன பண்ணணும்? பான்கிரியாஸை திருப்பி இன்சுலின் சுரக்க வைக்கணும். ஸோ பிஃபோர் ஒரு டோசேஜ் ஃபார் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல நேச்சர் ஆஃப் டிசீஸ் ஆர் டிசார்டரை பத்தி தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஃபர்ஸ்ட் மேஜர் பாயிண்ட். அடுத்தது கண்டிஷன் ஆஃப் த பேஷண்ட். ஸோ பேஷண்டோடைய கண்டிஷனும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ டயபெட்டிஸ்ல வந்து பேஷண்டோட கண்டிஷன், ஸோ அவங்களுக்கு எப்படி இருக்கும்? 3 விஷயம் இருக்கும். ஸோ அதிகமா பசிக்கும், அதிகமா தண்ணி தாகம் எடுக்கும், அதிகமா யூரின் போவாங்க. கரெக்டா? ஸோ பாலியூரியா, பாலிடிப்சியா, பாலிஃபேஜியா அது இருக்குமா? ஸோ இதுதான் கண்டிஷன் ஆஃப் த பேஷண்ட். ஓகே. ஸோ அவங்களுடைய கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும்? தெரிஞ்சுக்கணும். அடுத்தது ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். அப்போ டிசீஸையும் கண்டிஷனையும் வச்சு நம்ம என்ன பண்ணணும்? ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம என்ன பண்ணணும்? டிசைட் பண்ணணும். இப்போ ஒரு பேஷண்ட் இருக்காங்க. ஸோ டக்குன்னு அவங்க என்ன ஆயிடுது? அவங்களுக்கு லோ சுகர் ஆயிட்டு அவங்க தே ஆர் ஃபெயிண்டிங். ஓகே. ஸோ டக்குன்னு என்ன ஆயிடுது? அவங்க மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அப்போ போய் நான் அவங்களுக்கு டேப்லெட் கொடுக்க முடியுமா?
லோ சுகர் ஆகி ஃபெயிண்ட் ஆயிடுறாங்க. அவங்களுக்கு டக்குன்னு நான் டேப்லெட் கொடுக்க முடியுமா? கேன் ஐ கிவ் டேப்லெட் ஃபார் தெம்? ப்ளீஸ் சே எஸ் ஆர் நோ. டேப்லெட் கொடுக்க முடியுமா உங்களுக்கு? நோ. எஸ், கரெக்ட் கரெக்ட். நோ நோ நோ. சோ டேப்லெட் கொடுத்தா என்ன ஆகும்? முதல்ல அவங்க ஃபெயிண்ட் ஆயிட்டாங்க, அவங்களால செல்ஃப் அட்மினிஸ்ட்ரேஷனே பண்ண முடியாது. நீங்க அப்படி கம்பல் பண்ணி கொடுத்தாலும் அது ஃபர்ஸ்ட் ஸ்டமக்கு போகணும், அதுக்கப்புறம் லிவருக்கு போகணும், அதுக்கப்புறம் அது என்ன ஆகணும், இன்டெஸ்டைன்ல அப்சார்ப் ஆகி அதுக்கப்புறம் சைட் ஆஃப் ஆக்ஷனுக்கு போகிறதுக்குள்ள அவ்வளவுதான். ஓகே, அப்போ என்ன பண்ணணும், நீங்க ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷனை மாத்தி ஆகணும் இல்லையா? சோ இன்ஜெக்ஷன் டக்குன்னு கொடுக்கணும். சோ ஒரு குளுக்கோஸ் டக்குன்னு கொடுத்தாதான் என்ன ஆகும், லோ சுகர் வந்து ஷூட் அப் ஆகும். கரெக்டா? சோ அப்பதான் they gain the energy. Correct. Thank you Ishwari, thank you Sharan. The answer is no, you can't give them as a tablet. அப்போ நேச்சர் ஆஃப் டிசீஸ் தெரியணும், பேஷண்டோட கண்டிஷன் என்னன்னு தெரியணும், அதுக்கேத்த மாதிரி you have to choose the route of administration. கரெக்டா? சோ அப்போ route of administration you have to understand. Okay, next. அப்புறம் பிசிகோ கெமிக்கல் நேச்சர் ஆஃப் த ட்ரக். ஓகே, ஸோ இதெல்லாம் ட்ரீட் பண்ணக்கூடிய ட்ரக்கோடைய பிசிகோ கெமிக்கல் நேச்சர் என்ன? ஸோ நீங்க எல்லாமே சொன்ன மாதிரி அதோடைய சால்யூபிலிட்டி, அதோட மெல்டிங் பாயிண்ட், அதோடைய நேச்சர், அது கிறிஸ்டலைனா அமார்பஸா, அதோடைய சால்யூபிலிட்டி என்ன, அதோடைய பிஹெச், அதோட பிகேஏ, இதெல்லாமே என்ன பண்ணணும், நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ ஒரு டிசீஸை ட்ரீட் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல அந்த டிசீஸை பத்தி தெரிஞ்சுக்கணும். அந்த டிசீஸ் ஒரு பேஷண்ட்டுக்கு வந்ததுன்னா அந்த பேஷண்டோட கண்டிஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப அந்த பேஷண்ட்டுக்கு என்ன ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா நீங்க ட்ரக் பத்தி ஸ்டடி பண்ணுவீங்க. ஸோ அதை ட்ரீட் பண்ற ட்ரக் எனக்கு எப்படி எல்லாம் இருக்கணும், பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் நேச்சர் ஆஃப் த ட்ரக். அடுத்தது எக்ஸிபியன்ட், நீங்க ஒரு ட்ரக் டோசேஜ் ஃபார்மா கன்வெர்ட் பண்ணக்கூடிய எக்ஸிபியன்ட்டோட பிசிக்கோ கெமிக்கல் நேச்சரை தெரிஞ்சுப்பீங்க. அடுத்தது நேச்சர் ஆஃப் த டோசேஜ் ஃபார்ம். ஸோ அந்த டோசேஜ் ஃபார்ம் எப்படி இருக்கும், ஸோ அது வந்து விஸ்கஸா இருக்குமா, சொல்யூஷனா இருக்குமா, சஸ்பென்ஷனா இருக்குமா, எமல்ஷனா இருக்குமா, சாலிடா, லிக்விடா, செமி சாலிடா, கேஸா, அந்த ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஏத்த மாதிரி இருக்குமா? கரெக்டா? இப்போ நான் வந்து ஒரு சொல்யூஷனையோ சஸ்பென்ஷனையோ எமல்ஷனையோ என்ன பண்ண முடியும், இன்ஜெக்ஷனா கொடுக்க முடியும். சிரப் இன்ஜெக்ஷனா கொடுக்க முடியுமா? சிரப் இன்ஜெக்ஷனா கொடுக்க முடியுமாப்பா? ப்ளீஸ் ஆன்சர் மீ. சிரப் இன்ஜெக்ஷனா கொடுக்க முடியுமா? எஸ், ப்ளீஸ் ஆன்சர் த क्वेश्चन. சிரப் இன்ஜெக்ஷனா கொடுக்கலாமா? கொடுக்க முடியாது. தேங்க்யூ மனோஜ், தேங்க்யூ மஞ்சுஸ்ரீ. சரி, ஆயின்மெண்ட் இன்ஜெக்ஷனா கொடுக்கலாமா? கொடுக்க முடியுமா? நோ. ஸோ அப்போ யூ ஷுட் நோ தி நேச்சர் ஆஃப் டோசேஜ் ஃபார்ம். ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய டோசேஜ் ஃபார்மை நீங்க சூஸ் பண்ணணும். யூ ஷுட் நோ த நேச்சர் ஆஃப் த டோசேஜ் ஃபார்ம். தேங்க்யூ காவ்யரசி, தேங்க்யூ மஞ்சுஸ்ரீ, தேங்க்யூ நிஷா, தேங்க்யூ. எஸ், நோ. ஸோ அப்போ நேச்சர் ஆஃப் டோசேஜ் ஃபார்ம் என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்தது ட்ரக் கம்பேட்டபிலிட்டி. ஸோ நீங்க ஒரே ஒரு ட்ரக் யூஸ் பண்றீங்கன்னா பிரச்சனை இல்லை. இப்போ 2-3 ட்ரக் சேர்ந்து, இப்போ மல்டி விட்டமின்ஸ் இருக்கு, இல்லைன்னா வந்து உங்களோட கோட்ரைமாக்சசோல் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு 2-3 ட்ரக் காம்பினேஷன்ல, இப்போ லைக் ஆன்டி டிபி ட்ரக்ஸ்லாம் பாத்தீங்கன்னா காம்பினேஷன்ல தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த காம்பினேஷன்ல ஒரு ட்ரக்குக்கும் இன்னொரு ட்ரக்குக்கும் எந்த ரியாக்டிவிட்டியும் இருக்கக்கூடாது. லைக் சில ட்ரக்ஸ் ஒன்னா கெமிக்கலி ரியாக்ட் ஆகும், சில ட்ரக்ஸ் பிசிக்கலி ரியாக்ட் பண்ணும், சிலது வந்து உங்களோட ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன்ல வந்து ஏதாவது இன்டரப்ஷன் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ ட்ரக் கம்பேட்டபிலிட்டியை நம்ம பார்க்கணும். லாஸ்ட் இஸ் ட்ரக் எக்ஸிபியன்ட் கம்பேட்டபிலிட்டி ஸ்டடிஸ். ஓகே, ஸோ ஒரு ட்ரக்கும் எக்ஸிபியன்ட்டும் எவ்வளோக்கு எவ்வளோ கம்பேட்டபிளா இருக்கு. ஸோ ஒரு டோசேஜ் ஃபார்மை டிசைன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம இத்தனை ஃபேக்டர்ஸ் கன்சிடரேஷன் பண்ணாதான் ஒரு கரெக்டான பேஷண்ட்டுக்கு ஒரு இது சொல்லுவாங்க தெரியுமா, ரைட் டிசீஸ், ரைட் டிசீஸ், ரைட் ட்ரக் to the right patient at the right time in the right dosage form. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. Have you heard of this? Have you heard of this? Right disease, right drug to the right patient at the right time in the right dose and in a suitable dosage form.
ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ ஒரு டோசேஜ் ஃபார்மை டிசைன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம ஒரு கரெக்டான டோசேஜ் ஃபார்மை டிசைன் பண்ண முடியும். ஓகேயா? கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே. ஸோ அகேன் கம்மிங் பேக் டு அன் எக்ஸாம்பிள். ஸோ இது என்னது? வீட் கிரெயின்ஸ். கரெக்டா? ஸோ லாஸ்ட் இதுலயே பார்த்தோம். ஸோ இது வந்து உங்களோட சப்பாத்தி ஃப்ளார். நான் வீட் ஃப்ளாரை வச்சு சப்பாத்தியும் பண்ணலாம். இது கஞ்சி, கஞ்சியும் பண்ணலாம். கரெக்டா? ஸோ வீட் ஃப்ளாரை வச்சு சப்பாத்தியும் பண்ணலாம், கஞ்சியும் பண்ணலாம். பேஸ்ட் ஆன் மை நீட். சரி, நான் எதை வச்சு நான் இதை டிசைட் பண்ணுவேன்? ஓகே, இப்போ சப்பாத்தி யாரெல்லாம் சாப்பிடலாம்? நல்ல ஸ்ட்ராங் டீத் இருக்கிறவங்க சப்பாத்தி சாப்பிடலாம், பிடிச்சிருக்கிறவங்க சாப்பிடலாம், யங்ஸ்டர்ஸ் சாப்பிடலாம். ஓகேயா? இதுவே பீடியாட்ரிக்ஸும் ஜீரியாட்ரிக்ஸும் சாப்பிட முடியுமா? குழந்தைங்களும் ரொம்ப வயசானவங்களும் லைக் பல்லெல்லாம் ரொம்ப வீக்கா இருக்கும், அவங்களால சப்பாத்தி சாப்பிட முடியுமா? சே எஸ் ஆர் நோ. அவங்களால சப்பாத்தி சாப்பிட முடியுமா? குழந்தைங்களும் ரொம்ப வயசானவங்களும் சப்பாத்தி சாப்பிட முடியுமா? சேமி எஸ் ஆர் நோ? நோ, ரைட்? ஓகே. ஸோ அவங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன்? அதே சப்பாத்தி மாவு தான் நான் என்ன பண்ணுவேன்? கஞ்சி மாதிரி கொடுத்துருவேன். ஓகேயா? ஸோ ஐ டெய்லர் மை ஃபுட் அக்கார்டிங் டு மை நீட். இல்லையா? நான் யாருக்கு எப்படி கொடுக்கணுமோ நான் என்ன பண்றேன், அதுக்கேற்ற மாதிரி ஐ எம் டெய்லரிங் மை cooking method. இல்லையா? so I am tailoring my dish. okay, so இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, so இது வந்து wheat, இது வந்து ரைஸ் கிரெயின்ஸ். so ரைஸ் கிரெயின்ஸ் இருக்கா? சுட சுட சாதம் கிடைக்குமா நமக்கு வீட்ல? ஓகே, so இந்த ரைஸோட நிறைய பேர் நிறைய சாப்பிடலாம், பட் மை ப்ரிஃபரன்ஸ் வில் பி சாம்பார் ரைஸ். ஓகே, ஸோ ரைஸை வந்து குக்டு ரைஸ் ஆக்கி சாம்பார் ரைஸா என்னால பண்ண முடியும். ரைஸை நான் என்ன பண்ணலாம்? ரவையா உடைச்சு நிறைய பேருக்கு பிடிக்காத உப்மாவும் செய்யலாம், இல்லனா கஞ்சியும் செய்யலாம். கரெக்டா? ஓகே, அப்போ இது எதை வச்சு? இப்போ எனக்கு பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சூடு சாப்பாட்டுல சாம்பார் சாதம் எடுத்துப்பாங்க. இப்போ வயசானவங்க இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, இல்ல உடம்பு சரியில்லாதவங்க இருக்காங்க அப்படின்னா தே ப்ரிஃபர் மோர் ஃபார் ஈஸிலி டைஜஸ்டபிள் ஃபுட். இல்லையா? ஸோ அவங்களால சாப்பாட்டுல காரமா ஸ்பைசியா சாப்பிட முடியாது, ஒரு கஞ்சி அந்த மாதிரி சாப்பிட்டுக்க முடியும். இல்லையா? ஸோ இப்போ வயசானவங்கன்னா உப்மா மாதிரி சாப்பிட்டுப்பாங்க, இல்ல கஞ்சி மாதிரி சாப்பிட்டுப்பாங்க. அப்போ அக்கார்டிங் டு தி இண்டிவிஜுவல்ஸ் நீட். கரெக்டா? ஸோ அப்போ நம்ம ஃபுட் பண்றோம்னா என் வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்களா, பெரியவங்க இருக்காங்களா, இல்ல யங்ஸ்டர்ஸ் இருக்காங்களா, இல்ல அடல்ட்ஸ் இருக்காங்களா, அவங்களுடைய பாடி கண்டிஷன் எப்படி இருக்கு, அதுக்கேத்த மாதிரி நான் என்ன பண்றேன்? ஃபுட்டை குக் பண்றேன். சேம் வே ஒரு ஃபார்மசிஸ்டோட வேலை என்ன? டெய்லரிங் யோர் டோசேஜ் ஃபார்ம் அக்கார்டிங் டு பேஷண்ட்ஸ் டிசீஸ் ஆர் டிசார்டர், their condition, their need and achieving the utmost patient compliance. இது வந்து ஒரு ஃபார்மசிஸ்டா, ஒரு ஒரு ஃபார்மசூட்டிக்ஸ் பர்சனாலிட்டியா, இல்ல ஒரு ஜென்ரலி ஒரு ஃபார்மசிஸ்டுக்கே இது வந்து பேசிக்கா இருக்கக்கூடியது. டெய்லரிங் a dosage form according to patient's disease or a disorder, their condition, their need, உண்மையிலேயே அவங்களோட தேவை என்ன, and achieving the utmost patient complaints. இதுதான் வந்து a goal of a pharmaceutics personality. ஒரு ஃபார்மசிஸ்டோட கோலே இதுதான். ஏன்னா ட்ரீட்மெண்ட், ஸோ ட்ரீட்மெண்ட் வந்து பேஷண்டோடைய கம்ப்ளைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். அவங்களுக்கு முதல்ல என்ன நோய், அவங்களுக்கு என்ன கண்டிஷன், பேஷண்டோட கண்டிஷன் என்ன, அவங்களுக்கு உண்மையிலே என்ன தேவை, அந்த மெடிசனை வந்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி டிசைன் பண்ணி கொடுக்கணும். ஸோ அதனால தான் நான் டெமோ கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன், we are also tailors, we customize the dosage form according to the patient's need. ஓகேயா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுச்சா? எடுத்த கிளாஸ்ல இது வரைக்கும் have you understood everything? Say yes or no in the chat box. Thank you Manjushri, thank you Kavya Resi, thank you Manoj, thank you Inia, thank you Pujavani.
Thank you, Sharan. Okay. So, இது வரைக்கும் concept you are clear with. Okay. So, thank you all. Thank you. So, moving to the next concept, classification of dosage form. So, இது வந்து previous classலயே நான் உங்களுக்கு வந்து discuss பண்ணிருந்தேன். So, you have liquid, semi-solid, solid and a gas. So, இது வந்து classification of dosage form. Okay. So, இதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது liquid dosage forms பத்தி நம்ம பார்க்க போறோம். Okay. So, liquidல நமக்கு ஏற்கனவே தெரியும் we have monophasic and a biphasic liquid dosage form. இன்னைக்கு நான் உங்களுக்கு எடுக்க போறது monophasic liquid dosage forms. Okay. Okay. So, monophasic liquid dosage forms எல்லாமே வந்து they come under a single classification called as pharmaceutical solution. So, எல்லா liquid dosage formuமே வந்து pharmaceutical solutionக்கு கீழே வந்துரும். Okay. அப்போ pharmaceutical solutionனா என்ன மேம் அப்படின்னு கேட்டா it is a so first என்ன பண்றோம் definitionக்கு வரும். So, they are homogeneous liquid preparation containing one or more soluble ingredients dissolved in a solvent. So, ஒரு சொல்யூஷனுக்கு என்ன இருக்கணும்? Soluble ingredient. அதுதான் உங்களுடைய solute. கரெக்டா? அதுக்கப்புறம் in a solvent. ஒரு solventல ஒரு solute dissolve கரைச்சா எனக்கு கிடைக்கிறதா என்னது ஒரு solution. So, ஒரு pharmaceutical solutionல என்ன இருக்கும்? அந்த soluble ingredient என்னுடைய drug-ஆ இருக்கும். Okay. So, drug, excipient என்ன வேணாலும் இருக்கலாம். Okay. So, soluble ingredient dissolved in a solvent. So, they are intended for, so solutions வந்து internal administration க்கு ஒரு internal use க்கு இருக்கு, external use இருக்கு. So, நம்ம next வர நம்ம பார்ப்போம். Okay. So, or for instilling into the body cavity. So, நம்ம solutions ஓட classification பார்க்கும்போது நம்ம இதை detailed-ஆ பார்ப்போம். Okay. So, generally ஒரு solutionல என்னென்ன excipients use பண்ணுவாங்க? First vehicles. அப்புறம் ஆன்டிஆக்சிடென்ட் எதுக்கு ஆட் பண்ணுவாங்கன்னா சில ட்ரக்ஸ் வந்து என்ன ஆகும் இப்போ நீங்க வந்து ஒரு சிரப் எடுக்கிறீங்க வச்சுக்கோங்களேன். ஸோ அதை ஓப்பன் பண்றீங்க. ஓப்பன் பண்ணோன்னே இட் வில் பி எக்ஸ்போஸ் டு யுவர் அட்மாஸ்பெரிக் ஏர் இல்லையா? ஸோ அப்போ அந்த அட்மாஸ்பெரிக் ஏர்ல எக்ஸ்போஸ் ஆகும்போது சில ட்ரக்ஸ் வந்து ஆக்சிடைஸ் ஆகும். ஓகே. ஸோ ஏர் கண்டெய்ன்ஸ் ஆல் கேசஸ், அதில் ஆக்சிஜனும் இருக்கும். ஸோ சில கேசஸ் வந்து சில ட்ரக்ஸ் வந்து தே கெட் ஆக்சிடைஸ்ட் ஈஸிலி. ஸோ அதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு தான் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஆட் பண்றோம். ஸோ மோஸ்ட்லி உங்களோட விட்டமின் இ, விட்டமின் சி அதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க. ஓகே. அடுத்தது பஃபர்ஸ். பஃபர்ஸ் எதுக்கு? டு மெயின்டைன் த pH ஆஃப் யோர் ஃபார்முலேஷன். அதுக்கு தான் பஃபர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது கோசால்வென்ட்ஸ். கோசால்வென்ட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா பிரைமரி சால்வெண்ட்ல உங்களுடைய ட்ரக்கோ எக்ஸிபியன்ட்டோ வந்து கரையல அப்படின்னா ஒரு அடிஷனல் சால்வெண்ட் யூஸ் பண்ணுவாங்க டு இம்ப்ரூவ் த சால்யூபிலிட்டி ஆஃப் எய்தர் யோர் ட்ரக் ஆர் எக்ஸிபியன்ட். ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான். அடுத்தது ப்ரிசர்வேட்டிவ். இது எல்லாருக்குமே தெரியும். டு பிரிவென்ட் த growth ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம். ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு லிக்விட் டோசேஜ் ஃபார்ம்ல கண்டிப்பா ஒரு இன்கிரீடியன்ட் இருக்கும் அப்படின்னா அது ப்ரிசர்வேட்டிவ். ஏன்னா அதுல மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கிறதுனால யூ நீட் ப்ரிசர்வேட்டிவ். ஓகே. அடுத்தது ஆர்கனோலெப்டிக் அடிட்டிவ்ஸ் அக்கார்டிங் டு த யூஸ். ஸோ இப்போ கலரிங், ஃபிளேவரிங், ஸ்வீட்னிங் இந்த மூணுத்துல மூணுமேவும் இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒன்னு இருக்கலாம், ரெண்டு இருக்கலாம். அக்கார்டிங் டு த பேஷண்ட்ஸ் நீட்ஸ், அக்கார்டிங் டு த யூஸ், இதை வச்சுதான் அது வந்து இட் டிஃபர்ஸ். ஓகே. ஸோ அதுதான் வந்து பார்மசூட்டிக்கல் சொல்யூஷன். ஓகே. ஸோ மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே. ஸோ ஒரு சொல்யூஷன்னா என்ன? இது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு சொல்யூட்டும் சால்வெண்ட்டும் சேர்ந்ததுன்னா யூ கெட் அ சொல்யூஷன். ஓகே. ஸோ என்னோட சொல்யூட் வந்து so solute அப்படின்றது anything which is under low concentration. solventங்கிறது anything which is more அதோட concentration ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அதுதான் வந்து சொல்யூஷன். அண்ட் சில இடத்துல வந்து சொல்யூட், சால்வெண்ட் ரெண்டுமே ஒரே கான்சென்ட்ரேஷன்ல இருக்கும். பட் ஒரு சொல்யூட்டும் சால்வெண்ட்டும் சேர்ந்தது தான் என்னது ஒரு சொல்யூஷன். ஓகே. ஸோ இது வந்து these are எக்ஸாம்பிள். ஒரு லிக்விட் சொல்யூஷன் அப்படின்னா சொல்யூட்டோட நேச்சர் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிக்சர்ல பாருங்க, அவங்க வந்து ஒரு சாலிட் சொல்யூட் ஆட் பண்றாங்க. ஸோ ஒரு சால்ட் ஆட் பண்றாங்க. இட் இஸ் அ சாலிட் ஒன். ஸோ இங்க வந்து சாலிட் சொல்யூட்னா லிக்விட் சால்வெண்ட். இது வந்து சாலிட் சொல்யூட்டுக்கான எக்ஸாம்பிள். அடுத்தது இருக்கிறது உங்களுடைய லிக்விட் சொல்யூட். ஸோ அந்த கலரிங் ஏஜென்ட் பாத்தீங்கன்னா சொல்யூஷன். ஸோ அது சொல்யூஷன் போட்ட உடனே என்ன ஆகுது உங்களுக்கு, அது உள்ள அந்த வாட்டருக்குள்ள போகி இட் இஸ் கெட்டிங் மிக்ஸ்ட். ஸோ இது வந்து லிக்விட் சொல்யூட். எல்லாருக்கும் பிடிச்ச கொக்கோ கோலா. ஓகே. ஸோ ஆல் யுவர் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ். ஸோ கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ்ல கண்டிப்பா என்ன இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு வந்து உங்களுக்கு உள்ள இன்ஜெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ
this is your gas solute in your liquid solvent. So ஒரு சொல்யூஷன் வந்து ஒரு சொல்யூட்டோட நேச்சர் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஓகேயா? So solid solute, liquid solute and a gas solute. So எப்படி வேணாலும் இருக்கலாம். ஓகேயா? Is it clear till now? இது வரைக்கும் புரிஞ்சுச்சா கான்செப்ட்? So solutions, pharmaceutical solution என்னன்னு பார்த்தோம். ஒரு சொல்யூஷன்னா என்னன்னு பார்த்தோம். solute plus solvent is a solute. இது வந்து types of liquid solution. So solid solute ஆவும் இருக்கலாம், liquid solute ஆவும் இருக்கலாம், இல்ல gas solute ஆவும் இருக்கலாம். ஓகேயா? So next we move on to the next slide. Okay. Pharmaceutical dosage forms பொறுத்த வரைக்கும் liquid dosage formல நீங்க இந்த ஸ்லைட வந்து பர்டிகுலரா you have to remember. என்னன்னா இதுல சில எக்ஸம்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா? சோ எல்லாமே சொல்யூஷன்ஸ்குள்ள வருமா? எதெல்லாம் மோனோபேசிக், எதெல்லாம் பைபேசிக், எதெல்லாம் ரெண்டுத்துலயுமே இருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிபிக் பாயிண்ட் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னன்னா ஃபார் எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் யூஸ் ரெண்டுத்துக்குமே யூஸ் ஆகக்கூடிய மோனோபேசிக் லிக்விட் டோசேஜ் ஃபார்ம்ஸ் ரெண்டு. ஒன்னு சொல்யூஷன், இன்னொன்னு டிங்க்சர். ஓகே, சோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் क्वेश्चंस அட்டெண்ட் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். ஓகே, சோ ஃபார் போத் எக்ஸ்டர்னல் யூஸ், இன்டர்னல் யூஸ், அதாவது ஒரே சொல்யூஷனை ரெண்டுத்துக்கும் யூஸ் பண்ண முடியாது. ஆனா எக்ஸ்டர்னல் அண்ட் சொல்யூஷன் வந்து எக்ஸ்டர்னல் யூஸ் சொல்யூஷன்ஸும் இருக்கு, இன்டர்னல் யூஸ் சொல்யூஷன்ஸும் இருக்கு. ஸோ எக்ஸ்டர்னல் யூஸ் சொல்யூஷன் பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் அயோடின் சொல்யூஷன். ஸோ ஸ்ட்ராங் அயோடின், ஸோ டிங்க்சர் தான் உங்களுடைய ஸ்ட்ராங் அயோடின் சொல்யூஷன். ஸோ டிங்க்சர் வந்து சொல்யூஷன் கிளாசிபிகேஷன்லயும் வரும். ஸோ இட் இஸ் அ மோனோபேசிக் லிக்விட் டோசேஜ் ஃபார்ம். ஓகே, ஸோ அதனால தான் நான் டிங்க்சர் தனியாவும் கொடுத்துருக்கேன், சொல்யூஷன்ஸ்க்கு கீழேயும் கொடுத்துருக்கேன். இட் கம்ஸ் அண்டர் சொல்யூஷன் ஆல்சோ. அது டிங்க்சர் தனியாவும் வரும். ஓகே, so it is a monophasic liquid dosage. Okay, so solution for external use வந்து strong iodine solution. internal use க்கு வந்து tincture of licorice root. so licorice என்றது ஒண்ணும் இல்ல, உங்களுடைய அதிமதுரம் தான் licorice. so licorice root அதுல இருந்து tincture பண்ணுவாங்க. Okay, so solutions, tincture is one of the solution. அதனால நான் உங்களுக்கு ஈஸியா இருக்கட்டும், நான் உங்களுக்கு ரெண்டுத்துக்குமே ஒரே எக்ஸாம்பிள் நான் கொடுத்திருக்கேன். ஓகே, சோ tincture is also one of the solution தான் அது. ஓகே, பட் tincture வந்து எக்ஸ்டர்னல் யூஸ்க்கும் இருக்கு, இன்டர்னல் யூஸ்க்கும் இருக்கு, நீங்க தெரிஞ்சுக்கணும். அதனால தான் நான் வந்து சொல்யூஷன் அண்ட் tincture வந்து தனித்தனியா ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். சொல்யூஷன்ஸ் ஃபார் இன்டர்னல் யூஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் யூஸ்க்கு லைக் டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. பட் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்தா யூ கேன் ஈஸிலி ஏபிள் டு ரிமெம்பர். ரெண்டுத்துக்கும் ஒரே எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன் அதனால. ஓகே, ஸோ அதே மாதிரி டிங்க்சர்ஸ்லயும் எக்ஸ்டர்னல் யூஸ், இன்டர்னல் யூஸ் ரெண்டுமே இருக்கு. ஸோ சொல்யூஷன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா டிங்க்சர்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் இது ரெண்டுமே இன்டர்னல் யூஸ்க்கும் இருக்கு, எக்ஸ்டர்னல் யூஸ்க்கும் இருக்கு. ஓகேயா, அடுத்தது ஸோ நான் டெமோ கிளாஸ்ல சொல்லியிருப்பேன், லினிமெண்ட்ஸ் அண்ட் லோஷன்ஸ் வந்து பைஃபேசிக் லிக்விட் டோசேஜ் ஃபார்ம்லயும் கிளாஸிஃபை பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ மோனோபேசிக், பைஃபேசிக் ரெண்டுத்துலயுமே லினிமெண்ட்ஸ், லோஷன்ஸ் ரெண்டுமே வரும். ஓகே, லினிமெண்ட்டை நம்ம சிம்பிள் சொல்யூஷனாவும் மேனுஃபேக்சர் பண்ணலாம், எமல்ஷன்ஸ் மாதிரி பைஃபேசிக் டோசேஜ் ஃபார்மாவும் மேனுஃபேக்சர் பண்ணலாம். ஸோ நான் டெமோ கிளாஸ்லயே வந்து பைஃபேசிக் அப்படின்னு சொன்னேன்னா நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக சொன்னேன். ஓகே, ஸோ லினிமெண்ட்ஸ் அண்ட் லோஷன்ஸ் ரெண்டுமே வந்து எக்ஸ்டர்னல் ப்ரிப்பரேஷன் தான். ஆனா அதை வந்து நம்ம மோனோபேசிக்காவும் மேனுஃபேக்சர் பண்ண முடியும், பைஃபேசிக்காவும் மேனுஃபேக்சர் பண்ண முடியும். ஸோ இது வந்து பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். ஓகே, ஸோ சிம்பிள் சொல்யூஷன்ஸ் பாத்தீங்கன்னா கேம்ஃபர் லினிமெண்ட். ஸோ இது வந்து உங்களுக்கு சொல்யூஷன் மாதிரியே இருக்கும். அடுத்தது எமல்ஷன்ஸ். ஸோ எமல்ஷன்ஸ் வந்து டர்பன்டைன் லினிமெண்ட். ஸோ டர்பன்டைன் லினிமெண்ட் வந்து உங்களுக்கு எமல்ஷன்ஸ், ஆயில் பை வாட்டர் டைப் ஆஃப் எமல்ஷன் அது. ஓகே, ஸோ உங்களுக்கு டர்பன்டைன் லினிமெண்ட் வந்து சோப்லாம் யூஸ் பண்ணி உங்களுக்கு எமல்ஷன் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதனால அது பைஃபேசிக் லிக்விட் டோசேஜ் ஃபார்ம். ஸோ லினிமெண்ட் வந்து மோனோபேசிக்காவும் இருக்கலாம், பைஃபேசிக்காவும் இருக்கலாம். அதே தான் லோஷன்ஸும். ஸோ இட் கேன் பி அ மோனோபேசிக் லிக்விட் டோசேஜ் ஃபார்ம், பைஃபேசிக்காவும் இருக்கலாம். ஸோ மோனோபேசிக் பாத்தீங்கன்னா சிம்பிள் சொல்யூஷன், ஸோ லெட் சப் அசிட்டேட் லோஷன், ஸோ அது வந்து சொல்யூஷன் மாதிரி இருக்கும். பைஃபேசிக், ஸோ இன்சால்யூபிள் சாலிட், ஸோ அது வந்து சஸ்பென்ஷன். உங்களோட கேலமைன் லோஷன் பண்ணிருப்பீங்க இல்லையா? ஸோ அதுல வந்து கேலமைன் வில் பி டிஸ்பர்ஸ்ட் இன் யோர் சால்வெண்ட் இல்லையா? ஸோ அது வந்து டிசால்வ் ஆகாது, கரையாது. இட் வில் பி ஈவன்லி டிஸ்பர்ஸ்ட் இன் அ சால்வெண்ட். ஸோ இது வந்து 1 mark point of view and understanding the concept more. அதுல வந்து இந்த specific points to remember வந்து it is very important. So இது வந்து you please make a note of it. So for both external and internal use, solution and tincture ரெண்டுமே வந்து internal use க்கும் இருக்கு, external use க்கும் இருக்கு.
அதே மாதிரி மோனோபேசிக் அண்ட் பைபேசிக் லிக்விட் டோசேஜ் ஃபார்ம். ஸோ லினமெண்ட்ஸ் அண்ட் லோஷன்ஸ் ரெண்டுமே வந்து மோனோபேசிக்காவும் இருக்கு, பைபேசிக்காவும் இருக்கு. ஸோ இட் இஸ் கிளாசிஃபைட் அண்டர் போத். ஸோ இது பைபேசிக்கா மோனோபேசிக்கா அப்படின்னு கேட்டாங்கன்னா நோ, இட் இஸ் கிளாசிஃபைட் அண்டர் போத். நான் மோனோபேசிக்காவும் பண்ண முடியும், பைபேசிக்காவும் பண்ண முடியும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஸ்பெசிபிக் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் next we move on to types of pharmaceutical solutions. Okay, so pharmaceutical solution நான் எப்படி கிளாசிஃபை பண்ணலாம்? இது சிம்பிள். இந்த சார்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, so ஃபர்ஸ்ட் வந்து சொல்யூஷன்ஸ் டேக்கன் ஓரலி. ஸோ ஓரலி என்னென்னலாம் எடுப்போம் நம்ம சொல்யூஷன்ஸ்? ஸோ மிக்சர்ஸ், எலிக்சர்ஸ், லிங்டஸ், ட்ராட், சிரப், இது எல்லாமே வந்து ஓரலி எடுக்கக்கூடியது. ஓகே, அடுத்தது சொல்யூஷன்ஸ் யூஸ்ட் இன் மவுத் அண்ட் த்ரோட். அதாவது ஸ்பெசிபிக்கா ஓரலினா முழுங்கிடுறது, மவுத் அண்ட் த்ரோட் அப்படின்னா வெறும்னே வந்து மவுத் த்ரோட் இது ரெண்டுத்துல மட்டும் யூஸ் பண்றது. யூ ஆர் நாட் டேக்கிங் இட் இன்டர்னலி, பட் மவுத் அண்ட் த்ரோட்ல மட்டும் யூஸ் பண்ணக்கூடியது. ஓகே, ஸோ அது என்னென்னலாம்? மவுத் வாஷ், காகிள்ஸ், த்ரோட் பெயிண்ட், இதெல்லாம் நம்ம என்ன பண்றோம்? மவுத் அண்ட் த்ரோட்ல யூஸ் பண்றோம், பட் we are not swallowing it. இதை முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? we have to spit it out. ஓகே, அடுத்தது சொல்யூஷன்ஸ் யூஸ்ட் இன் பாடி கேவிட்டி. ஸோ பாடி கேவிட்டி, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய வெஜைனா, அதுக்கப்புறம் இப்போ டவுச்சஸ் பார்த்தீங்கன்னா வெஜைனால யூஸ் பண்ணுவாங்க. எனிமா பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்டெஸ்டைன்ல, ரெக்டம்ல யூஸ் பண்ணுவாங்க. இயர் டிராப்ஸ் இயர்ஸ்ல, நேசல் டிராப்ஸ் நோஸ்ல, இந்த மாதிரி பாடி கேவிட்டிஸ்ல யூஸ் பண்ணக்கூடியது. அடுத்தது சொல்யூஷன்ஸ் ஃபார் எக்ஸ்டர்னல் யூஸ். ஸோ எக்ஸ்டர்னல் யூஸ்னா என்னது? அப்பான் யோர் ஸ்கின். ஸோ ஸ்கின்ல யூஸ் பண்ணக்கூடியது கொலிடியன்ஸ். ஸோ கொலிடியன்ஸ்னா என்னன்னு நான் உங்களுக்கு ஃபர்தரா நான் சொல்றேன். கொலிடியன்ஸ், அப்புறம் லினமெண்ட்ஸ், லோஷன். ஸோ லினமெண்ட் லோஷன் ஸ்ட்ரிக்ட்லி இட் இஸ் அ எக்ஸ்டர்னல் ப்ரிப்பரேஷன். டிங்ஷர், ஸோ அடிப்பட்டா போடலாம். ஸோ டிங்ஷர் வந்து இட் இஸ் ஜென்ரலி அன் எக்ஸ்ட்ராக்டட் ப்ராடக்ட். ஓகே, ஸோ ஒரு இதுல இருந்து, ஒரு பிளான்ட்ல இருந்து ஆல்கஹால் வச்சு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடியது தான் டிங்ஷர். ஸோ அது வந்து எக்ஸ்டர்னல் யூஸ்க்கும் இருக்கு, இன்டர்னல் யூஸ்க்கும் நம்ம வந்து டிங்ஷர்ஸ் எடுக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபார் போத் எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் யூஸ். ஆக்சுவலி நான் வந்து ஓரலியில வந்து ஐ ஷுட் ஹவ் இன்க்ளூடட் டிங்ஷர்ஸ், நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஸோ சொல்யூஷன்ஸ் டேக்கன் ஓரலியில இன்க்ளூட் டிங்ஷர்ஸ் ஆல்சோ, எக்ஸ்டர்னல் யூஸ்லயும் டிங்ஷர்ஸ் வரும். ஓகே, அடுத்தது ஸ்டெரைல் ப்ரிப்பரேஷன். ஸோ ஸ்டெரைல் ப்ரிப்பரேஷன்ல வந்து யூ ஹேவ் பேரண்டல்ஸ், இன்ஜெக்டபிள் சொல்யூஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அவங்களோட இன்சுலின் அதெல்லாம் வந்து இன்ஜெக்டபிள் சொல்யூஷன், ஐவி இன்ஃபியூஷன்ஸ். அதுக்கப்புறம் ஆப்தால்மிக்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய ஐ டிராப்ஸ் அண்ட் ஐ லோஷன்ஸ். ஸோ கீழே இருக்கிறது உங்களுடைய ஐ லோஷன். ஓகே, ஐ டிராப்ஸ், ஐ லோஷன். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து டைப்ஸ் ஆஃப் pharmaceutical சொல்யூஷன். ஸோ இது வந்து இந்த கிளாசிஃபிகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ யூ ப்ளீஸ் மேக் அ நோட் ஆஃப் இட். ஓகே, ஸோ இந்த கிளாசிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சொல்யூஷன்ஸ் டேக்கன் ஓரலியில டிங்ஷர்ஸும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஓகேயா? ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஐ திங்க் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேப்பா. ஒன் ரிக்வெஸ்ட் ஃப்ரம் யூ ஆல் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னும் ஒரு 15 minutes shall I extend the class or shall we end up the class? So please comment in the chat box. Continue or no? Continue பண்ணலாமா இல்ல நோவா? Please comment in the chat box. Continue or no? Whatever you feel, you tell me. Kavyarasi, continue. Kirtana, continue. Nisha, continue. Thank you. Sharan, continue.
So 5 students have said continue. Okay, what about others? Continue. Thank you, Kaveri Amal. Thank you. So I've received 6 to 7 votes to continue. What about others? Vijay Kumar, continue. Okay, ரொம்ப யோசிச்சு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இதுக்கப்புறம் போறது வந்து ஆல் யோர் டெஃபினிஷன்ஸ் தான். ஸோ சிம்பிள் டெஃபினிஷன்ஸ், அதுக்கப்புறம் வில் கோ ஃபார் எம்சிக்யூஸ். நோ கான்செப்ட் ஓரியன்டா எதுவுமே கிடையாது. ஸோ இதோட டெஃபினிஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம், வெறும்னே ஸ்பெசிஃபிக்கலி. ஸோ இப்போ மிக்சர்ஸ் அப்படின்னா வாட் பாயிண்ட் யூ ஷுட் ரிமெம்பர், அந்த மாதிரி தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ உங்களுக்கு நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்லிடுறேன், யூ கேன் ஏபிள் டு ரிமெம்பர் ஈஸிலி. ஓகே, ஸோ சின்ஸ் மெஜாரிட்டி கண்டினியூ பண்ண சொல்றதுனால ஐ எம் கண்டினியூயிங் த செஷன். ஓகே, ஓகே, ஸோ மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, ஸோ நான் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினிஷன்ஸ் அதே மாதிரி எக்ஸிபியன்ஸ் நான் உங்களுக்கு இதுல காமிச்சேன் இல்லையா, டெமோ கிளாஸ்ல காமிச்சேன் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. நான் உங்களுக்கு ஸ்பெசிபிக் பாயிண்ட் சொல்றேன், நீங்க அதுல இருந்து ஈஸியா யூ கேன் ஏபிள் டு டேக் நோட்ஸ். ஓகே, ஓகே, மிக்சர். ஸோ ஃபர்ஸ்ட் சொல்யூஷன்ஸ் டேக்கன். ஹரி, one sec. Okay, so Hari Bharati has asked about collidians. So நான் collidians பத்தி சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். Thank you Hari Bharati for remembering. So collidians அப்படின்றது it's nothing but it is a wound sealant. அப்படின்னா என்னன்னா, இப்ப வந்து தீக்காயம்லாம் இருக்குல்ல, ஸோ தீக்காயம் அந்த மாதிரிலாம் ஆகும்போது, ஸோ இட் இஸ் அ வூண்ட் இல்லையா, ஸோ அந்த வூண்ட் மேல கொலிடியன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஷீட் இருக்கும். ஸோ அந்த ஷீட் வந்து நைட்ரோசெல்லுலோஸ் ஷீட் இருக்கும். ஸோ அதுல பாத்தீங்க அப்படின்னா ஈத்தர் அந்த மாதிரி ஆல்கஹால் சால்வென்ட்ஸ் போட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த ஷீட்டை உங்களுக்கு எங்க வூண்ட் இருக்கோ அது மேல வந்து உங்களுக்கு அப்படியே அதை பிளேஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த வூண்டை வந்து சரி பண்றது. ஸோ இட் ரிப்பேர்ஸ் யோர் டிஷ்யூ. ஓகே, ஸோ அதை இப்படி வச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் அது ஒரு கூலிங் எஃபெக்ட் கொடுத்து, ஸோ அந்த வூண்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமா இட் ஸ்டார்ட்ஸ் டு ரிப்பேர். ஸோ அதுதான் வந்து கொலிடியன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ தேங்க்யூ ஹரி பாரதி, தேங்க்யூ ஃபார் ரிமெம்பரிங் மீ அபவுட் கொலிடியன்ஸ். ஓகே, ஸோ அதுதான் வந்து கொலிடியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஓகே, ஸோ கமிங் பேக் டு அவர் டாபிக். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மிக்சர்ஸ். ஸோ மிக்சர்ஸ்ல நீங்க என்ன, இஸ் இட் கிளியர் ஹரி பாரதி? Hari Bharati, are you there? Hari Bharati, are you there? Okay, if you have any doubts, you can post it again. So mixtures. So mixtures வந்து so நீங்க okay, so I'll repeat it once again. Okay, so கொலிடியன்ஸ் அப்படின்றது என்னன்னா, so உங்களுக்கு வந்து
wound இருக்கு இல்லையா, ஸோ woundல நீங்க என்ன பண்ணுவீங்க, அது வந்து லிக்விட் ப்ரிப்ரேஷன். ஸோ நீங்க wound மேல அந்த சொல்யூஷனை வந்து ஸ்ப்ரே ஆர் அப்ளை பண்ணும்போது அது வந்து ஒரு ஃபிளெக்சிபிள் ஃபில்ம் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ இங்கதான் wound வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபிளெக்சிபிள் ஃபில்ம் மாதிரி அது ஃபார்ம் ஆகும். ஏன்னா அது வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் எத்தில் செல்லுலோஸ். ஓகே, ஸோ அந்த என்ன ஆகும்னா நைட்ரோ செல்லுலோஸ். ஸோ அது வந்து என்ன ஆகும், உங்களுக்கு ஒரு ஃபில்ம் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். ஸோ ஃபில்ம் மாதிரி ஃபார்ம் ஆயிட்டு ஸோ அது வந்து இட் ஹெல்ப்ஸ் யூ டு ரிலீவ் யோர் பெயின். அதே மாதிரி wound வந்து இட் wound வந்து கியூர் பண்றதுக்கு யூஸ் ஆகும். இட் இஸ் a wound sealant. ஸோ அந்த wound ப்ரொடெக்ட் பண்ணி சீல் பண்ணும். Okay, so it is a liquid dosage form. When it is sprayed on your wound or applied on your wound, it forms a thin film over it. Or elastic film மாதிரி form பண்ணிட்டு it starts to heal your wound. அதுதான் வந்து கொலிடியன் அப்படின்னு சொல்றது. So it is made up of your nitrocellulose. Nitrocellulose ஆல மேட் ஆயிருக்கும். So that heals your wound. Okay, now is it clear? Next class I'll show you. Okay, next class I'll show it to you as a video or a picture. அது எனக்கு இருந்ததுன்னா I'll show it to you in the next class. Okay, okay, so coming back to our subject. So first வந்து நம்ம mixtures. So நம்மளோட classification ஒண்ணா போறோம். Okay, that is taken orally. Thank you Haribharti. So mixtures. So mixtures வந்து they are taken orally. Okay, ஸோ இப்போ நீங்க மிக்சர்ஸ்ல என்ன கீவேர்ட் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, டிசால்வ்ட் மெடிக்கமெண்ட்ஸ், டிசால்வ்ட் ஆர் சஸ்பெண்டட் இன் அ சூட்டபிள் வெஹிக்கிள், அதுதான் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய வேர்ட். ஸோ மிக்சர்ல உங்களோட மெடிக்கமெண்ட் எய்தர் டிசால்வ் ஆயிருக்கும், கரைஞ்சிருக்கும், இல்லனா சஸ்பெண்ட் ஆயிருக்கும். ஓகேயா, ஸோ எய்தர் இட் வில் பி இன் த ஃபார்ம் ஆஃப் அ சொல்யூஷன் ஆர் இட் வில் பி இன் த ஃபார்ம் ஆஃப் அ சஸ்பென்ஷன் ஆல்சோ. ஓகேயா, ஸோ இப்போ அந்த டிசால்வ்ட், அதாவது சொல்யூஷனா ஒரு மிக்சர் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் தான் சோடியம் பைகார்பனேட் மிக்சர். ஸோ இன்டைஜஷன் அப்போலாம் சோடியம் பைகார்பனேட் மிக்சர் கொடுப்பாங்க. ஓகே, அடுத்தது காம்பவுண்ட் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு மிக்சர். திஸ் இஸ் an example of mixtures containing சஸ்பெண்டட் மெடிக்கமெண்ட்ஸ். ஓகே, ஸோ உங்களோட மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு மிக்சர் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் ஆன்டாசிட். ஓகே, மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு வந்து இட் வில் பி சஸ்பெண்டட் இன் யோர் வெஹிக்கிள். ஓகே, ஸோ மிக்சரை பொறுத்த வரைக்கும் கீவேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, எய்தர் யோர் மெடிக்கமெண்ட் இஸ் டிசால்வ்ட், கரைஞ்சிரும் வெஹிக்கிள்ல, ஆர் இட் இஸ் பீங் சஸ்பெண்டட் இன் அ சூட்டபிள் வெஹிக்கிள், அதுதான் வந்து மிக்சர். ஸோ இதுல எக்ஸிபியன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, இது லிக்விட் டோசேஜ் ஃபார்ம், ஸோ கண்டிப்பா ப்ரிசர்வேட்டிவ் இருக்கணும், அண்ட் இதுல கண்டிப்பா ஒரு ஸ்டெபிளைசர் இருக்கணும். ஓகே, ஃபார் லாங் டேர்ம் ஸ்டோரேஜ் ஸ்டெபிளைசர் இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கலரிங் ஏஜென்ட், ஸ்வீட்னிங் ஏஜென்ட். ஸோ சின்ஸ் இட் இஸ் அன் இன்டர்னல் ப்ரிப்பரேஷன், கண்டிப்பா ஆர்கனோலெப்டிக் அடிட்டிவ்ஸ் இருக்கும். அதே மாதிரி இங்க ஃபிளேவரிங் ஏஜென்ட் வந்து தே ஆட் பியூரிஃபைட் வாட்டர். ஸோ அரோமேட்டிக் வாட்டர் ஆட் பண்ணுவாங்க, இல்லைனா எனிதிங். ஸோ உங்களோட பெப்பர்மெண்ட் ஆயில் எனிதிங் ஆட் பண்ணலாம். ஸோ அரோமேட்டிக் வாட்டர். ஸோ அரோமேட்டிக் வாட்டர் இஸ் நத்திங் பட் வாட்டர் கண்டெய்னிங் வாலடைல் ஆயில், அதுதான் அரோமேட்டிக் வாட்டர், பியூரிஃபைட் வாட்டர். ஸோ இது புரிஞ்சுச்சா? ஸோ மிக்சர் அப்படின்னா லிக்விட் டோசேஜ் ஃபார்ம் ஃபார் ஓரல் யூஸ், எய்தர் இட் கண்டெய்ன்ஸ் டிசால்வ்ட் மெடிக்கமெண்ட் ஆர் சஸ்பெண்டட் மெடிக்கமெண்ட், அதுக்கேற்ற எக்ஸிபியன்ட். இது கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் எலிக்சர். எலிக்சர்ன்றது அதோடைய கீவேர்ட் என்னது? கிளியர், ஸ்வீட்டன்ட், ஹைட்ரோ ஆல்கஹாலிக் லிக்விட். ஸோ அது எப்படி இருக்கும்? கிளியரா இருக்கும், ஸ்வீட்டா இருக்கும், ரெண்டு சால்வெண்ட் இருக்கும், ஒன்னு வாட்டர், இன்னொன்னு ஆல்கஹால். ஸோ எலிக்சர் அப்படின்னா டூ சால்வெண்ட். ஓகே, ஸோ எலிக்சர் டூ சால்வெண்ட், ஹைட்ரோ ஆல்கஹாலிக். ஓகே, ஸோ எலிக்சர் EHA. ஓகே, ஸோ ஹைட்ரோ ஆல்கஹாலிக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இட் இஸ் அ கிளியர், ஸ்வீட்டன்ட், ஹைட்ரோ ஆல்கஹாலிக் மிக்சர். ஓகே, ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டெக்ஸாமெத்தசோன் எலிக்சர். ஓகே, எக்ஸிபியன்ஸ் என்னது? ஸோ கண்டிப்பா வெஹிக்கிள் இருக்கணும், ப்ரிசர்வேட்டிவ், ஆர்கனோலெப்டிக் அடிட்டிவ், உங்களுடைய ட்ரக். ஸோ வெஹிக்கிள் வந்து வாட்டர், ஆல்கஹால் ரெண்டுமே இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து எலிக்சரோட கீவேர்ட், கிளியர், ஸ்வீட்டன்ட், ஹைட்ரோ ஆல்கஹாலிக் சொல்யூஷன். அடுத்தது லிங்க்டஸ். ஸோ லிங்க்டஸ் வந்து நான் லாஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இட் இஸ் அ விஸ்கஸ் ப்ரிப்பரேஷன், அதுதான் ஃபர்ஸ்ட் கீவேர்ட், விஸ்கஸ் ப்ரிப்பரேஷன், யூசுவலி கண்டெய்னிங் சுக்ரோஸ். ஓகே,
ஸோ எதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்கன்னா டு ரிலீவ் காஃப். ஸோ 3 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. விஸ்கஸ் ப்ரிப்பரேஷன் containing sucrose to relieve cough. Okay, so Linctus viscous preparation containing sucrose to relieve cough. So Linctus la last la s irka, appo sucrose. So appo sucrose na adu sweetening agent. Okay, so appo adu cough relief பண்ணுது. Okay, so இதுதான் Linctus. So இதோடைய இது எப்படி இருக்கும், லேபிளிங் எப்படி இருக்கும் அப்படின்னா they are sipped and swallowed slowly without addition of water. So நான் இதுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருப்பேன். ஸோ என்னன்னா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சிப் பண்ணி ஸ்வாலோ பண்ணணும். அப்பதான் இது வந்து உங்களுடைய காஃப் எதனால வருது, உங்களுக்கு த்ரோட் வந்து உங்களுக்கு ட்ரை ஆகும் போது உங்களுக்கு காஃப் வருது இல்லையா. ஸோ அந்த த்ரோட்டை வந்து ட்ரை ஆக விடாம அந்த குத்திக்கிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஃபீலிங்க உங்களுக்கு என்ன பண்ணும், ரிலீவ் பண்ணும். ஸோ அப்ப என்ன பண்ணும், நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சிப் பண்ணி ஸ்வாலோ பண்ணணும். தண்ணி குடிக்க கூடாது. தண்ணி குடிச்சிட்டா தொண்டையில மெடிசன் நிக்காது, உள்ள போயிடும். ஓகே, so it should be sipped and swallowed slowly without addition of water. So you have codeine linctus. So codeine வந்து it is a antitussive agent. So it is a cough reliever. Okay, so இதுல என்னென்னலாம் ஆட் பண்ணுவீங்க, vehicle. So இது வந்து viscous preparation. அப்போ viscosity adjusters ஆட் பண்ணணும். இதுல கண்டிப்பா ப்ரிசர்வேட்டிவ் இருக்கணும், ஸ்டெபிலைசர் இருக்கணும், ஆர்கனோலெப்டிக் அடிட்டிவ். ஸோ உங்களோட டெஃபினேஷன் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸிபியன்ஸ் எழுதிடலாம். அடுத்தது ட்ராட். ஸோ ட்ராட்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ இட் இஸ் ஒரே ஒரு டோஸ் தான் இருக்கும், பட் லார்ஜர் டோஸா இருக்கும். ஓகே, ஸோ ஒரு 50 ml டோஸ் இருக்குன்னா ஒரே டோஸா ஒரேடியா எடுக்கணும். அதை சிங்கிள் டைம்ல 50 ml எடுக்கணும். ஸோ மோஸ்ட்லி வந்து இது வந்து இட் இஸ் அ ட்ரெடிஷனல் ப்ரிப்பரேஷன். ஸோ இது எது கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இப்பிகாக் கேள்விப்பட்டிருக்கீங்களா, ரூட். இது ஃபார்மகாக்னசில படிச்சிருப்பீங்க, இப்பிகாக் ரூட். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா எமெட்டிக். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது தெரியாம பாய்சனிங் ஆயிடுச்சு, உள்ள சாப்பிட்ட சாப்பாடுல அந்த மாதிரி ஏதாவது பாய்சனிங் ஆயிடுச்சு, இல்ல இன்டென்ஷனலி யாராவது பாய்சன் ஓரலி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, ஸோ என்ன பண்ணுவாங்க, இந்த இப்பிகாக் ரூட் அது ரொம்ப கசப்பா இருக்கும், அது 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 ரொம்ப இதுவா இருக்கும். ஸோ அதை வந்து 50 ml ட்ராட்டா நான் ரெடி பண்ணி நான் கொடுத்துட்டேன்னா, ஸோ வித்தின் ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு ஒமட்டிட்டு வரும். ஸோ எமெட்டிக் இஸ் நத்திங் பட் டு ஒரு ரீகஜிடேஷன் ப்ரொடியூஸ் பண்றது. ஸோ ஸ்டமக் ஒரு இன்டெஸ்டைன்ல இருக்க கண்டென்ட்டை ஓரலி நீங்க எக்ஸ்கிரீட் பண்றது. ஸோ அதுதான் வந்து எமெட்டிக். ஸோ அது ட்ராட். ஸோ அதுதான் ட்ராட். ஸோ சிங்கிள் டோஸ் பட் லார்ஜர் டோஸா கொடுக்கறது, அது ட்ராட். ஸோ யூஷுவல். ஸோ வெஹிக்கிள், விஸ்காசிட்டி அட்ஜஸ்டர்ஸ், இது வந்து கொஞ்சம் திக் ப்ரிப்பரேஷனா இருக்கும். ப்ரிசர்வேட்டிவ் அண்ட் ஆர்கனோலெப்டிக் அடிட்டிவ். கண்டிப்பா இதுக்கு ஆர்கனோலெப்டிக் அடிட்டிவ் ஆட் பண்ணி ஆகணும். ஏன்னா இப்பிகாக் வந்து இட் ஹாஸ் அ நாசியேட்டிங் டேஸ்ட் அண்ட் ஸ்மெல். ஸோ அதுக்காக யூ ஹாவ் டு ஆட் திஸ் ஆர்கனோலெப்டிக் அடிட்டிவ். ஓகே, சிரப் எல்லாருக்குமே தெரியும், ஸ்வீட்டா இருக்கும், விஸ்கஸா இருக்கும், கான்சென்ட்ரேட்டடா இருக்கும். ஏன் கான்சென்ட்ரேட்டட்னா, சுக்ரோஸோட கான்சென்ட்ரேஷன் இஸ் a very very important question. 66.7% weight by volume. ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து மோர் தேன் 50% இருக்கு இல்லையா. ஸோ அப்போ அது இஸ் அ கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷன் ஆஃப் சுக்ரோஸ். ஸோ இதுதான் இதோட கீவேர்ட், ஸ்வீட், விஸ்கஸ், கான்சென்ட்ரேட்டட், அக்வஸ். ஏன் அக்வஸ், யூ ஆட் வாட்டர் இன் இட் இல்லையா. ஸோ ஸ்வீட், viscous, concentrated, aqueous solution of sucrose. So the sucrose oda concentration is important, 66.7% weight by volume. Okay, so excipient enna use பண்ணும். So கண்டிப்பா உங்களோட organoleptic additives எல்லாமே வரும், sweetening agent, flavoring agent, coloring agent. ஏன்னா syrup is a pediatric preparation. Okay, அதுக்கப்புறம் you need a preservative, ஏன்னா it is a liquid preparation. அதுக்கப்புறம் you need vehicle, purified water you will be using as a vehicle. Okay, so இது வரைக்கும் ஸோ இது வரைக்கும் 5 ப்ரிப்பரேஷன் உடைய டெஃபினிஷன்ஸ் அண்ட் எக்ஸிபியன்ஸ் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ அடுத்தது உங்களுடைய மவுத் வாஷ். ஸோ யூஸ்ட் இன் யோர் பாடி கேவிட்டி. ஸோ மவுத் வாஷ் பார்த்தீங்கன்னா அக்வஸ் சொல்யூஷன் கண்டெய்னிங் மெடிக்கமெண்ட். இதை எப்படி யூஸ் பண்ணணும்னா, for contact with your mucous membrane of oral cavity. So ஏதாவது ஒரு லைக் ஓடர், பேட் ஓடர் வருது அப்படின்னா you use your mouth wash இல்லையா. ஸோ இதுல வந்து கீவேர்ட் பாத்தீங்கன்னா aqueous solution used in contact with your mucous membrane of the mouth. இதுல important point என்னன்னா, usually after dilution with warm water ஓட dilute பண்ணி தான் நீங்க mouth wash யூஸ் பண்ணணும். ஓகே, இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான பாயிண்ட். லேபிள் காஷன் பாத்தீங்கன்னா நாட் டு பி ஸ்வாலோட் இன் லார்ஜர் குவான்டிட்டி. ஸோ நீங்க வந்து மவுத் வாஷ் போட்டு கொப்பளிக்கும் போது
கொஞ்சம் அமௌண்ட் வந்து லைக் ஆக்சிடென்டலி உள்ள போலாம். பட் ரொம்ப you should not swallow it in large quantity. So you have to be conscious in that. Okay. So இதுல வந்து எக்ஸிபியன்ட் என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம்? So deodorants, preservative, organoleptic additives. So you can add இது உங்களோட vehicles. ஸோ சிலதுல வந்து உங்களுடைய ஆன்டிசெப்டிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஏதாவது லைக் மவுத்ல வந்து பேட் ஓடர் வில் பி டியூ டு எனி பாக்டீரியல் க்ரோத். ஸோ அது வந்து ரிமூவ் பண்றதுக்கு சம் ஆன்டி பாக்டீரியல் ஏஜென்ட்ஸ் ஆட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து மவுத் வாஷ். ஸோ மவுத் வாஷ்ல ரிமெம்பர் பண்ணக்கூடிய கீ பாயிண்ட்ஸ்: அக்வஸ் சொல்யூஷன் used in contact with mucous membrane of oral cavity. Important point, after dilution with warm water. Warm water oda dilute பண்ணி தான் நீங்க என்ன பண்ணணும், மவுத் வாஷ் யூஸ் பண்ணணும். not to be swallowed in large quantity. So இதெல்லாம் வந்து வீட்ல யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த லேபிள் காஷன்லாம் இருக்கா அப்படின்னு இனிமே பாருங்க. ஓகே. அடுத்தது gargle. So gargle எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? So gargles வந்து they are aqueous solution used in concentrated form. Okay. So and it should be used after dilution. இதுவுமே dilution பண்ணதுக்கு அப்புறம் தான் யூஸ் பண்ணணும். So mouth washம் சரி gargleம் சரி நீங்க dilution பண்ணதுக்கு அப்புறம் தான் யூஸ் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். So they are intended for use in sore throat. So நீங்க sore throat like தொண்டை கரகரப்பா இருக்கும் இல்லையா, ஸோ அந்த டைம்ல தான் யூஸ் பண்ணுவோம் gargle. ஸோ லேபிள் காஷன் என்னது, இதுவுமே நாட் டு பி ஸ்வாலோட் இன் லார்ஜ் குவான்டிட்டி. ஸோ மவுத் வாஷும் gargleக்கும் லேபிள் காஷன் அண்ட் யூசேஜ் வந்து ஒண்ணுதான். ஓகே, பார்ட் தான் வேற, ஆனா யூசேஜ் மெத்தட் வந்து ஒண்ணுதான். ஸோ ஆஸ் யூஷுவல் எக்ஸிபியன்ஸ் என்னென்னலாம் யூஸ் பண்றோம். அடுத்தது த்ரோட் பெயிண்ட். த்ரோட் பெயிண்ட்னா என்னன்னா, இது வந்து மவுத் அண்ட் த்ரோட் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து பார்த்தோம்னா உங்களோட டான்சிலைட்டிஸ். ஸோ இங்க டான்சில்ஸ் இருக்கு இல்லையா நமக்கு. ஸோ இந்த டான்சில் வந்து இன்ஃப்ளமேஷன், ஐட்டிஸ்னா இன்ஃப்ளமேஷன். ஸோ டான்சில்ஸ் இன்ஃப்ளமேஷன் ஆச்சு அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் திஸ் த்ரோட் பெயிண்ட். ஸோ அந்த த்ரோட் பெயிண்ட் எப்படி அப்ளை பண்ணும் அப்படின்னா, ஒரு பிரஷ் இருக்கும், அந்த பிரஷ் வச்சு இந்த இடத்துல, அதாவது உள்ளுக்குள்ள யூ ஹாவ் டு அப்ளை. ஸோ யூ ஹாவ் டு அப்ளை வித் த்ரோட் பெயிண்ட், சாரி, ஒரு பிரஷ் வச்சு யூ ஹாவ் டு அப்ளை. ஓகே, ஸோ அதுதான் வந்து உங்களுடைய த்ரோட் பெயிண்ட். ஓகே, ஸோ உங்களோட டான்சிலைட்டிஸ் காம்பவுண்ட் அயோடின் பெயிண்ட் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி டானிக் ஆசிட் கிளிசரின் பெயிண்ட் வந்து சோர் த்ரோட்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டான்சிலைட்டிஸ் அண்ட் ஃபார் சோர் த்ரோட் யூ ஆர் யூசிங் யோர் த்ரோட் பெயிண்ட். ஓகே, இதுவுமே நாட் டு பி ஸ்வாலோட் இன் லார்ஜர் குவான்டிட்டி. ஸோ நீங்க அப்ளை பண்ணும்போது நம்ம யூஸ்வலி எச்சில் முழுங்குவோம் இல்லையா, ஸோ அப்போ நீங்க தண்ணி குடிக்க கூடாது. அதே மாதிரி யூ ஷுட் நாட் ஸ்வாலோ இன் லார்ஜ் குவான்டிட்டி. ஸோ ஒரு பிரஷ் வச்சு தான் நீங்க அப்ளை பண்ணுவீங்க, ஜஸ்ட் டிப் பண்ணிட்டு அப்ளை பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் அபவுட் யோர் த்ரோட் பெயின். அண்ட் எக்ஸிபியன்ஸ் ஆன்டிமைக்ரோபியல் ப்ரிசர்வேட்டிவ் இருக்கும், பியூரிஃபைட் வாட்டர். கிளிசரின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் த்ரோட் பெயின். ஏன்னா வந்து அது கொஞ்சம் விஸ்கஸா இருக்கணும், அப்பதான் நீங்க எடுத்து அப்ளை பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். ஸோ கிளிசரின் இஸ் யூஸ் ஃபார் விஸ்காசிட்டி என்ஹான்ஸ்மெண்ட். ஓகே, அடுத்தது ஆர்கனோலெப்டிக் அடிட்டிவ். Next, coming to douches. So douches வந்து for using in body cavity. So for rinsing your body, especially vagina ல யூஸ் பண்ணுவாங்க douches. Okay. So அப்போ ஒரு body cavity ல இன்ஃபெக்ஷனுக்கு எதிரா நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னும் போது you should have an antiseptic, ஒரு cleansing agent இருக்கணும், astringent, preservative, organoleptic additive. So இது எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்கணும். ஓகே, அடுத்தது coming to enema. So enema is nothing but, so it is a aqueous or oily solution. So இது வந்து rectumல யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, so rectal administration for the evacuation of bowel. So அந்த லைன் தெரியலன்னு நினைக்கிறேன், so you just note it down. So enemas are aqueous or oily solution for rectal administration for the evacuation of bowel. So mostly enema வந்து bowel evacuationக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ லைக் கான்ஸ்டிபேஷன், இல்லைனா வந்து எனி பாய்சனிங், ஓரலி எடுக்கும்போது ஏதாவது பாய்சனிங்னா உங்களுக்கு எனிமா வச்சு உங்களுக்கு ஈஸியா ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ எக்ஸிபியன்ஸ் பார்த்தீங்கன்னா அக்வஸ் ஆர் ஆயிலி வெஹிக்கிள்ஸ், ப்ரிசர்வேட்டிவ். ஸோ அது ஆன்டிமைக்ரோபியல் ப்ரிசர்வேட்டிவா இருக்கலாம், சம்டைம்ஸ் ஸ்டெபிலைசர்ஸ் கூட ஆட் பண்ணுவாங்க. ஸோ எனிமால என்ன பாயிண்ட், ரெக்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபார் தி இவாக்குவேஷன் ஆஃப் பவல். அதே மாதிரி எக்ஸிபியன்ஸ் அக்வஸ் ஆர் ஆயிலி வெஹிக்கிள். ஸோ வெஹிக்கிள் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் யோர் எனிமா. Okay, so moving for the next slide. So this will be the last slide of your definitions. Okay, so first உங்களுடைய nasal drops, ear drops, இது எல்லாருக்குமே தெரியும். So nostrils and ear drops is for earsல போடுறதுக்காக.
ஸோ அடுத்தது டிங்ஷர். ஸோ டிங்ஷர் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ இட் இஸ் அ லிக்விட் எக்ஸ்ட்ராக்ட். ஆல்கஹால் வச்சு உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ஷன் எடுப்பாங்க. ஓகேயா? ஸோ டிங்ஷர்ஸ் வந்து மோஸ்ட்லி லாங்கர் ஷெல்ஃப் லைஃப் வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்க பர்குலேஷன் எக்ஸ்ட்ராக்ஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ பர்குலேஷன்ல மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா டிங்ஷர் ஆஃப் பெலடோனா, ஸோ இந்த மாதிரி லீவ்ஸ்ல இருந்து பார்க்ல இருந்தெல்லாம் உங்களுக்கு டிங்ஷர்ஸ் எடுப்பாங்க. ஸோ கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷனா இருக்கும் அது. ஓகே, ஆல்கஹால். ஸோ அப்ப எக்ஸிபியன்ட்ல கண்டிப்பா யூ நீட் ஆல்கஹால்ஸ், ப்ரிசர்வேட்டிவ், ஸ்டெபிலைசர், சம்டைம்ஸ் கோசால்வென்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா சில பிளான்ட் கான்ஸ்டியூண்ட் வந்து கரையாது, அதனால தே கோ ஃபார் கோசால்வென்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து லோஷன்ஸ் அண்ட் லினிமெண்ட். ஸோ இது வந்து நம்ம லாஸ்ட் டெமோலயே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ரெண்டுமே எக்ஸ்டர்னல் ப்ரிப்பரேஷன், ரெண்டுமே லிக்விட் ஆர் செமி லிக்விட் ப்ரிப்பரேஷன். இருக்கிற டிஃபரன்ஸ் என்னன்னா லோஷன் வந்து it can be applied on broken skin. Liniment should not be applied on broken skin. அதே மாதிரி lotion should be applied without friction and liniment should be applied with friction. ரெண்டுமே வந்து திக் ப்ரிப்பரேஷனா இருக்கிறதுனால ஷேக் வெல் பிஃபோர் யூஸ். அது பைஃபேசிக்கா இருந்தாலும் மோனோஃபேசிக்கா இருந்தாலும் ஷேக் வெல் பிஃபோர் யூஸ் கொடுத்துருவாங்க. ஏன்னா இட் இஸ் அ விஸ்கஸ் ப்ரிப்பரேஷன் ரெண்டுமே. ஓகே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி வெஹிக்கிள்ஸ், ஸோ வெஹிக்கிள்ஸ், ஆன்டி மைக்ரோபியல் ப்ரிசர்வேட்டிவ், ஃபிளேவரிங் ஏஜென்ட், ஸ்டெபிலைசர்ஸ் இதெல்லாமே ஆட் பண்ணுவாங்க. ஓகேயா? ஸோ திஸ் இஸ் யோர், ஸோ இதுதான் உங்களுடைய மோனோஃபேசிக் லிக்விட் டோசேஜ் ஃபார்ம் உடைய கிளாசிஃபிகேஷன். ஓகேயா? ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுச்சா? இது வரைக்கும் புரிஞ்சுச்சா எல்லாருக்குமே? I know it's time, but please answer me yes or no. So நீங்க என்ன சொல்றீங்கன்றத வச்சு தான் I can proceed. Yes, yes, Manjushri, Kavyashri, Keetana, thank you for giving me extra time. Thank you. Hari Bharati, thank you. Yes, okay, இது வரைக்கும் எல்லாருக்குமே clear. Okay, so next we move on to the question and answer session. Okay, so this is your overall summary. இன்னைக்கு என்னென்னலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்? டெக்னாலஜி பத்தி பார்த்தோம், pharmaceutics, dosage form, drug, excipient, இதை பத்தி ரிவைஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் என்னென்னலாம் ஃபோக்கஸ் பண்ணணும் ஒரு டோசேஜ் ஃபார்ம்ல படிக்கிறதுக்கு, வாட் ஆர் த கன்சிடரேஷன்ஸ் பிஃபோர் யூ ஃபார்முலேட் அ டோசேஜ் ஃபார்ம், அதுக்கப்புறம் டோசேஜ் ஃபார்ம் கிளாசிஃபிகேஷன்ஸ், definitions of your monophasic liquid dosage form. So இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். Okay, shall we move for question answer session? So only 5 questions, so easy டக் answer பண்ணிடுங்க. Okay, okay, so shall we move on? So question and answer session within 5 minutes. Yes Manoj, yes. So லினிமெண்ட்ல வந்து கவுண்டர் இரிட்டன்ட் இருக்கிறதுனால, so கவுண்டர் இரிட்டன்ட்ன்றது உங்களுக்கு தைலம்லாம் அப்ளை பண்ணும்போது எரியும்ல ஃபர்ஸ்ட், ஸோ அந்த எரிச்சலை ப்ரொடியூஸ் பண்றது தான் கவுண்டர் இரிட்டன்ட். ஓகே, ஸோ லினிமெண்ட்ல அந்த கவுண்டர் இரிட்டன்ட் இருக்கும். ஏன்னா லினிமெண்ட் வந்து வலி நிவாரணியா யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இட் இஸ் யூஸ்ட் ஆஸ் அ லோக்கல் அனல்ஜெசிக். ஸோ அனல்ஜெசிக்கா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அனல்ஜெசிக்கா யூஸ் பண்ணும்போது நீங்க கவுண்டர் இரிட்டன்ட் ஆட் பண்ணாதான் உங்களுக்கு என்ன ஆகும்? எஸ் ஹரி பாரதி, நான் உங்க கொஸ்டினுக்கு அப்புறமா வரேன். ஸோ உங்களுக்கு அந்த ஸோ வலி இருக்கிற இடத்துல நல்லா தேய்ச்சி அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? உங்களுக்கு அந்த இடத்துல இரிட்டேஷன் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இரிட்டேஷன் ப்ரொடியூஸ் ஆகும்போது பேஷண்ட் வந்து சைக்கலாஜிக்கலா வலியை மறந்துடுவாங்க. என்ன நம்புவாங்கன்னா, இந்த எரிச்சல் சரியாகும் போது வலி சரியாயிடும், எரிச்சல் இருக்கிற வரைக்கும் வலி இருக்கும். ஸோ அந்த வலியை மாஸ்க் பண்ணிடுது இல்லையா? ஸோ அப்போ லினிமெண்ட்ல கட்டாயம் யூ வில் ஹேவ் யுவர் கவுண்டர் இரிட்டன்ட். ஸோ அந்த கவுண்டர் இரிட்டன்ட் இருக்கிறதுனால நீங்க புரோக்கன் ஸ்கின், இப்ப ஏதாவது கீறிடுச்சு இல்ல ஏதாவது பிம்பிள் இருக்கு, அந்த மாதிரி இடத்துல நீங்க லினிமெண்ட் அப்ளை பண்ணீங்கன்னா இன்னும் எரியும் இல்லையா? அதனாலதான் லினிமெண்ட் வந்து புரோக்கன் ஸ்கின்ல அப்ளை பண்ணக்கூடாது. ஓகே மனோஜ்? ஸோ அதனாலதான் லோக்கல் லினிமெண்ட் காசஸ் இரிட்டேஷன் when it is applied onto the broken skin. Yes, your question is right. Liniment causes irritation when applied on the broken skin. Exactly. உங்களோட வாலினி ஜெல், வாலிட்ரா ஸ்ப்ரே எல்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே லினிமெண்ட்ஸ் தான். ஓகேயா? ஸோ உங்களோட வலி நிவாரணிகள் அது எல்லாமே. ஸோ இட் கண்டெய்ன்ஸ் கவுண்டர் இரிட்டன்ட், அதனால தான் உங்களுக்கு இரிட்டேஷன் காஸ் பண்ணுது. கிளியரா மனோஜ்? எஸ், வாலினி நீங்க சொல்ற மாதிரி கரெக்ட். தேங்க்யூ மனோஜ், தேங்க்யூ. ஸோ ஹரி பாரதி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ மேம், இஃப் மிக்சர் இஸ் டிசால்வ்ட் ஆர் சஸ்பெண்டட், then mixture is biphasic.
Yes, mixture is both monophasic and biphasic. உங்களோட liniments and lotions மாதிரி mixture வந்து it is classified under both monophasic and biphasic dosage form. Yes, Haribharati, you are right. ஏன்னா அது சஸ்பென்ஷன்ஸாவும் இருக்கு சொல்யூஷன்ஸாவும் இருக்கு ஸோ அதனால அது வந்து இட் இஸ் கிளாசிஃபைட் அண்டர் போத் மோனோபேசிக் அண்ட் பைபேசிக் ஸோ நீங்க லினிமெண்ட்ஸ் அண்ட் லோஷன்ஸ்ல எழுதிருந்தீங்க ஸோ லினிமெண்ட்ஸையும் லோஷன்ஸையும் எழுதிருந்தீங்க இல்லையா அதுக்கு கீழே கூட யூ கேன் இன்க்ளூட் யுவர் மிக்சர் ஆல்சோ. தேங்க்யூ ஹரிபாரதி. Thank you for your questions. Thank you everyone. Thank you for your questions. Okay. So ipo GPAT questions kulla polama. Any other doubts from anyone? Any doubts? Shall we move on to the questions? GPAT questions kulla polama. 1 marks questions kulla polama. Just only 5 questions. No, why pa? Why Manoj? Do you have anything to ask? Manoj, do you have any questions to ask? Yes. Yes, Manoj, solunga. Enna question? No. Oh, no, you don't have any questions to ask. Okay. So let's go for GPAT questions. Okay. Okay. So first question. Gargle should be dash before it is used. So I'll give the options. Undiluted, diluted, heated, boiled. Any the answers? Mention the options. Vijay Kumar has answered. Pooja Vani has answered. Manoj, Kavya Rasi, Haribharati, Kavya. Kirtana has answered. Thank you. Nisha has answered. Yes. Manjushri has answered. Yes, everyone answered it right. So it has to be diluted before used. So it has to be diluted with warm water before it has been used. Thank you everyone. Very good. So எல்லாருமே கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டீங்க. Okay. So shall we move on to the next question? Okay. The labeling instruction to be diluted 20 times its volume with water indicates that the product is a mixture, elixir, Linctus, mouthwash. Yes, the labeling instruction to be diluted 20 times its volume with water. Yes, Poojavani, Haribharati, Kavya Rasi, Vijay Kumar, Manoj, Nisha, Sharan. ஓகே இதுல வந்து எனக்கு பயஸ்ட் ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஸோ ஆப்ஷன் சி சில பேர் சொல்றீங்க, ஆப்ஷன் டி சில பேர் சொல்றீங்க. ஓகே சரி, லிங்டஸ்னா என்னப்பா? லிங்டஸ் இஸ் நத்திங் பட் காஃப்க்கு யூஸ் பண்றது, கரெக்டா? ஸோ இட் கண்டெய்ன்ஸ் சுக்ரோஸ், காஃப்க்கு யூஸ் பண்றது இல்லையா? ஸோ காஃப்க்கு யூஸ் பண்றத கான்சென்ட்ரேட்டடா தானே யூஸ் பண்ணுவோம், டைல்யூட்டா யூஸ் பண்ண மாட்டோம்ல. அதை டைல்யூட் பண்ணிட்டோம்னா என்ன ஆயிடும், எனக்கு இங்க ஸ்டே ஆகாது, எனக்கு உள்ள போயிடும்ல. சோ லிங்டஸ் வரக்கூடாது. லிங்டஸ் வந்து நீங்க சிரப் மாதிரி அப்படியே தான் எடுக்கணும், புரிஞ்சுச்சா? சோ லிங்டஸ் வந்து யூ ஷுட் நாட் டைல்யூட்டட், நீங்க அப்படியே தான் எடுக்கணும். ஓகே, இட் ஷுட் நாட் பி டைல்யூட்டட். ஓகே ஓகே பூஜாவாணி. ஓகே ஓகே, சோ தி ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, மவுத் வாஷ். ஸோ மவுத் வாஷ் வந்து 20 டைம்ஸ். ஸோ அது வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன், சிலது வந்து 2 டைம்ஸ், சிலது 10 டைம்ஸ், சிலது 20 டைம்ஸ், பேஸ்ட் ஆன் த கான்சென்ட்ரேஷன் தே கிவ். நீங்க அதுக்கேற்ற மாதிரி டைல்யூட் பண்ணிக்கணும். இது வந்து லேபிள்லயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல மெயினா நீங்க பார்க்க வேண்டியது diluted with its volume with water. அதுதான் வந்து மெயினா நீங்க பார்க்கணும். So shall we move on to the next question? Okay. Next question. All of the following are example of monophasic liquid dosage form except na என்ன அர்த்தம்? அத தவிர மீதி எல்லாமே monophasic liquid dosage form தான். I'll give you the options, you say the answer.
Yes, Hari Bharati, Kavya, Kavya Rasi, Vijay Kumar, Manoj, Nisha, Manjushri, Sharan. Okay. So the option is option C, lotions. Good. So option C is classified under both monophasic and as well as biphasic liquid dosage form. Very good. So idhula enak biased answer illa. Only one option. Next question. The concentration of sucrose in simple syrup according to IP is, what is the concentration of sucrose? Yes. Concentration of sucrose. Yes. Kaveri Ammal, Manjushri, Kavya, Manoj, Hari, Nisha, Kavya Rasi, Sharan, Vijay Kumar, Kaveri Ammal, Kirtana. Yes, no biased answer. Option C, 66.7% weight by volume. Pujavani. Yes, right. Yes. So the option is option C, 66.7%. Last and final question. Viscous preparation used to relieve cough. What is the viscous preparation used to relieve cough? D. Yes. Kavya. Hari Bharati. Yes, linked us. Okay. Sorry. Kavya Rasi. Manjushri. Yes, it's linked us. Inia. Inia ஏ சொல்றீங்களா? நோப்பா. gargle வந்து எஸ் இனியா மோகன். gargle வந்து உங்களுக்கு காஃப் ரிலீவ் பண்ணாது, சோர் த்ரோட் தான் ரிலீவ் பண்ணும். சோர் த்ரோட்னா என்னன்னா தொண்டை கரகரப்பா இருக்கு இல்லையா, அதை தான் gargle ரிலீவ் பண்ணும். ஓகேயா? லிங்டஸ் வந்து காஃப் ரிலீவ் பண்றது. gargle பாத்தீங்கன்னா த்ரோட்ல மட்டும் நீங்க gargle பண்ணி ஸ்பிட் பண்ணிடுவீங்க. ஓகேயா? கேவிட்டி. லிங்டஸ் வந்து யூ வில் swallow it. சோ கொஞ்சம் கொஞ்சமா ஸ்விப் பண்ணி swallow பண்ணிடுவீங்க. இனியா மோகன் புரிஞ்சுச்சா? I think நீங்க ஆப்ஷன் ஏ சொல்லிருந்தீங்க. It's not option A, it's option D. Clear? Okay, thank you, Niyam. Okay, so we successfully came to the end of the session. Yes, it's option D, linctus. Okay, so we came to the end of the session. So did you like the session today? So it was an extended session. Actually, I'm really sorry I couldn't complete it within 1 hour since it is a first class. I have to interact with you all. Okay. So in the session, did you like the session? Did you learn more in this session? Yes, yes. Kavya Rasi, thank you. Hari Bharati, thank you. Thank you. Thank you, Kirtana. Thank you, Manjushri, Nisha, Kavya, Vijay Kumar, Kaveri Ammal. Okay, students. Thank you all. Thank you for your patience. So, ivlo nero listen panadukku. Thank you for saying continue the session. It really means a lot. Thank you, Sharan. Thank you, Sharan. So, thank you, everyone. Shall we end the class? Thank you so much. Thank you, everyone. Thank you. Thank you, Kavya Rasi. Thank you, Kirtana. Thank you, Inia Mohan. Thank you. Thank you, Manjunathan. Thank you. So let's end the session. So have a nice day. Keep learning and keep growing. Okay. Thank you, everyone, once again. Thank you. Thank you so much. Thank you all.